அலையில் ஆடும் ஓடம். அத்தியாயம் 1. மாட்டுத் தொழுவத்தை சுத்தம் செய்து லக்ஷ்மிக்கு புல்லை போட்டுவிட்டு அவளது முகத்தை பற்றி கொஞ்சிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தவளை பின்னோடு வந்து இடித்தது செங்கா. லக்ஷ்மி பெற்ற செல்வம் செங்கா. அவளை விளையாட அழைத்தது. குனிந்து செங்காவை தூக்கி கொண்டவள், என்னடா செல்லம், உன்னோட விளையாடணுமா? எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கேடா என்று அதன் மூக்கோடு உரசி கொஞ்சினாள். செங்காவும் கண்களை மூடி அவளின் உரசலை ரசித்தது. அதன் நெற்றியில் முத்தமிட்டு இறக்கிவிட்டவள், சாயங்காலம் விளையாடலாம் என்று கூறி அதன் அன்னையின் அருகில் விட்டு நடந்தாள். சற்று தூரம் நடந்து வந்தவள் அங்கிருந்த சிமெண்ட் தொட்டியில் இருந்த தண்ணீரை எடுத்து கை காலெல்லாம் அலம்பிக்கொண்டு சில்லென்று இருந்த நீரை முகத்தில் அடித்து கழுவிக்கொண்டாள். காலை நேர காற்றும் குளிர்ந்த நீரும் இதமாயிருக்க புடவை முந்தானையால் கைகளையும் முகத்தையும் துடைத்து கொண்டு நின்றவளை கலைத்தது அன்னையின் குரல். இந்தா மலி, காலையிலே காப்பி குடிக்காம அப்படி என்ன வேலை என்று கடிந்து கொண்டே டம்ளரை அவள் கையில் திணித்தார். மெல்லிய புன்னகையுடன் காப்பியை வாங்கி கொண்டவள், தொழுவத்தை சுத்தம் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தேன், செங்கா வந்து விளையாட கூப்பிட்டான். இன்னைக்கு நேரமே ஸ்கூலுக்கு வேற போகணும்ல, அதான் சீக்கிரமே வந்துட்டேன் என்றால் காப்பியை ரசித்து உறிஞ்சியபடி. ஆமாம், உன் தலையில் தான் அந்த பள்ளிக்கூடமே நடக்குது பாரு, சும்மா ஓடிக்கிட்டு என்று நொடித்து கொண்டார். அன்னையின் கோபத்தை கண்டு சிரித்து கொண்டவள், அடுத்த வாரம் இன்ஸ்பெக்ஷன்மா, அதுக்கு பிள்ளைங்களை தயார் செய்யணும்ல, ஸ்கூலில் நிறைய வேலை இருக்குமா என்றாள். அதை விடு, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு தகவல் சொல்லணும், உன்னை கேட்டுக்கிட்டு தான் சொல்லணும்னு சொல்லிட்டான் உங்கள் அண்ணன் என்றார். அன்னை கேட்டதும் முதல் நாள் ஃபோட்டோவில் பார்த்த சரவணகுமாரின் முகம் வந்து போனது. அவள் அறியாமல் முகம் சூடாகி சற்றே சிவந்து போனது. அந்த புகைப்படத்தை பார்க்கும் வரை தனக்கு மாப்பிள்ளை பார்ப்பதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சரி, நடக்கும்போது பார்த்து கொள்வோம் என்றுதான் இருந்தாள். ஆனால் அவனது புகைப்படத்தை பார்த்தபோது ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு, ஜென்மமாய் அவனுடன் வாழ்ந்த ஒரு நிறைவு மனதில் எழுந்தது. இன்னும் எதுவும் முடிவு செய்யப்படவில்லை. மனதில் ஆசையை வளர்த்து கொள்ளக்கூடாது என்று புரிந்தாலும் அந்த கண்கள் அவளை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. அவளின் யோசனையை கவனித்த மங்கை, என்னடி இந்த இடம் வேண்டாமா என்றார். சற்றென்று தனது நினைவுகளிலிருந்து கலைந்தவள் அவசரமாக, சொல்லிடுங்கம்மா என்றாள் வெட்க புன்னகையுடன். பெண்ணின் மனதை உணர்ந்தவருக்கு மெல்லிய சிரிப்பு படர்ந்தது. எல்லாம் நல்லா தான் இருக்குது இந்த மாப்பிள்ளை விஷயத்தில், ஆனால் அவர் செய்கிற வேலை தான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது என்றார். மங்கையின் கைகளை பிடித்து கொண்டவள், அவரை விட அவர் செய்கிற வேலை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கூறிவிட்டு எழுந்து சென்று விட்டாள். உள்ளே செல்பவளை பார்த்து கொண்டிருந்த மங்கை, ஒவ்வொரு பொண்ணும் என்னென்னவோ ஆசைப்படுவாங்க, ஆனால் இவ இப்படி ஒரு வாழ்க்கைக்கு ஆசைப்படுறா என்று புலம்பிக் கொண்டு தானும் எழுந்து உள்ளே சென்றார். குளித்து முடித்து நீட்டாக இஸ்திரி போடப்பட்ட பருத்தி புடவையை அழகாக கட்டிக்கொண்டு வெளியே வந்தவளை பார்த்த மங்கை நித்திய மல்லியை நெருக்கி கட்டி கொண்டு வந்து அவர் தலையில் வைத்தார். புன்சரிப்புடன் சாமி அறைக்குள் நுழைந்தவள் கண்மூடி பிரார்த்தனை செய்துவிட்டு சமையல் கட்டிற்கு சென்றாள். அங்கு அவளுக்காக தயாராக தட்டில் சுட சுட இட்லி எடுத்து வைக்கப்பட்டிருந்தது. மேஜையில் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கும் முன் உள்ளே வந்த கதிரேசன், என்னடா கிளம்பியாச்சா என்றான். ஆமாண்ணா, அடுத்த வாரம் இன்ஸ்பெக்ஷன், அதுதான் நிறைய வேலை இருக்குது. சரிடா, அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை இந்த வாரமே வர சொல்லிடுவோமா? அந்நேரம் உள்ளே வந்த சுந்தரேசன், என்னடா இதையெல்லாம் பிள்ளைகிட்ட கேட்டுக்கிட்டு, அதுதான் அடுத்த வாரம் வேலை அதிகம் இருக்குன்னு சொல்லுதில்ல, அப்போ சீக்கிரம் வர சொல்லிடுவோம். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே சாப்பிட்டு முடித்தவள் அன்னை எடுத்து வைத்திருந்த டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். நான் வேணா கொண்டு விடவா மல்லி என்றான் கதிரேசு. இல்லைண்ணா, நேரம் இருக்குது, நானே போயிடுவேன் என்று கூறிவிட்டு வாசலுக்கு சென்று செருப்பை மாட்டிக்கொண்டு நடக்க ஆரம்பித்தாள். அவள் வேலை பார்க்கும் ஸ்கூலுக்கு ஆத்தை கடந்துதான் போக வேண்டும். மெதுவே ஆற்றில் பொங்கி ஓடும் நீரின் அழகை ரசித்தபடியே பாலத்தில் நடந்தாள். நுங்கும் நுரையுமாக ஓடிக்கொண்டிருந்த தண்ணீரை பார்க்கவே மனது அத்தனை புத்துணர்ச்சியாக இருந்தது. பாதி தூரம் கடக்கும்போது பாலத்தின் இறுதியில் சுவற்றின் மீது யாரோ அமர்ந்திருப்பது போல தோன்றியது. ஊரின் இளைஞர்கள் அவ்வப்போது அங்கே அமர்ந்திருப்பது வழக்கம். அதுவும் கூட்டமாக அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பார்கள். அதிலும் இவளை கண்டுவிட்டால் வணக்கம் டீச்சர் என்று ஒரு நிமிடம் நின்று பேசிவிட்டே செல்வார்கள்.
இன்று யாரோ ஒருவன் தனியாக நிற்கவும் யோசனையுடனே நடந்தாள். அவள் அருகில் செல்ல அவன் சுவற்றிலிருந்து குதித்து அவளை நோக்கி திரும்பி அவளுக்காக காத்திருந்தான். அவனது முன்னேற்பாட்டை கவனித்து மல்லியின் கால்கள் சற்றே தயங்கியது. யார் இவன் என்கிற யோசனையுடன் நடந்தாள். அருகே நெருங்க நெருங்க அவனது முகம் தெரிந்ததும் சற்றே அதிர்ந்து நின்றாள். சரவணகுமார் அங்கே நின்றிருந்தான். படத்தில் பார்த்ததை விட நேரில் சற்றே மெலிந்து தெரிந்தான். அவனை கண்டதும் படபடவென்று இதயம் அடித்து கொண்டது. கால்கள் நகர மறுத்தது. அவளது தயக்கத்தை உணர்ந்தவன் வேக நடையுடன் அவள் முன்னே வந்து நின்றான். தன்னை கண்டு பயந்து விட்டாள் என்பதை புரிந்து கொண்டவன், சாரிங்க, அஃபீஷியலாக வரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிட்டு அப்புறம் வரலாம் என்று நினைத்தேன் என்றான். அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்க அப்படி ஒரு தயக்கம். உதடுகள் துடிக்க உள்ளங்கை வியர்வையில் நனைந்தது. தான் பேசாமல் இருந்தால் அவன் என்ன நினைத்து கொள்வான் என்கிற பயம் வேறு. அவளின் நிலையை உணர்ந்தவன், என்ன கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க, நான் உங்ககிட்ட பேசுறதுக்காகத்தான் வந்திருக்கேன். சில விஷயங்களை உங்ககிட்ட பேசி முடிவெடுத்த பின்னால் நான் உங்கள் வீட்டுக்கு வரலாம் என்று இருக்கிறேன் என்றான். அவன் அத்தனை சொன்ன பிறகு நிமிர்ந்து பார்த்தவளின் விழிகள் அவளது முகத்தில் தேங்கி நின்றது. புகைப்படத்தில் பார்த்தவனை அத்தனை நெருக்கத்தில் பார்ப்போம் என்று சிறிதும் நினைக்கவில்லை. சொல்லுங்க என்றாள் மெல்லிய குரலில். அவனுமே அவளை ஆராய்ந்து கொண்டுதான் இருந்தான். புது நிறத்தில் அளவான உயரமும் மிதமான அழகோடும் இருந்தவளை அவன் மனதிற்கு வெகுவாக பிடித்து போனது. அதிலும் அவளின் வெட்கம் அவனை அடித்து வீழ்த்தியது. அவளை திருமணம் செய்ய முடிந்தால் அது தனக்கு அதிர்ஷ்டம் என்று நினைத்து கொண்டான். நான் மிலிட்ரியில் இருக்கிறத பற்றி உங்கள் வீட்டில் சொன்னாங்களா என்றான் கண்களை பார்த்து. சொன்னாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையோ தான் லீவு கிடைக்கும். மற்ற நாட்கள் எல்லாம் நீங்கள் தனியாக தான் இருக்க வேண்டியிருக்கும். எல்லோருடைய வாழ்க்கை மாதிரி இருக்காது இராணுவ குடும்பத்து வாழ்க்கை என்றான் அவள் முகத்தை ஆராய்ந்தபடி. அதுவரை இருந்த தயக்கமெல்லாம் விலகி ஓட, நாட்டுக்காக உழைக்கிற ஒருவரை திருமணம் செய்வதில் எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 வருஷத்துக்கு ஒரு முறையாக இருந்தாலும் மனதில் இருக்கும் அன்பு அப்படியே தான் இருக்கும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவள் நான் இல்லை என்றாள் மென்சிரிப்புடன். அவளின் பதில் அவன் மனதில் பாலை வார்க்க, அதுவரை அவளிடம் அவனுக்கிருந்த விலகல் மறந்து மனதிற்குள் நெருக்கமாக உணர்ந்தான். இவள்தான் என் வாழ்வின் வசந்தம் என்பதை புரிந்து கொண்டான். எனக்கு பெருசாக வசதியெல்லாம் இல்லைங்க, எங்கள் குடும்பம் சின்ன குடும்பம்தான், தங்கச்சி இருக்கா, அவளுக்கு நான் தான் எல்லாமே என்றான். 2 கைகளையும் கட்டி கொண்டவள் அவனை நிமிர்ந்து பார்த்து, என்னை பார்த்தா அம்பானி வீட்டு பொண்ணு மாதிரியா தெரியுது? நானும் சாதாரண வசதியில் வளர்ந்தவள் தாங்க, எனக்கு வசதியை விட அன்பு முக்கியம் என்றாள் கண்களில் குறுகுறுப்புடன். அதுவரை இருந்த அந்நிய தன்மை விலக, அப்போ என்னை கட்டிக்க சம்மதம்னு சொல்கிறீங்க என்றான் விஷம புன்னகையுடன். அவன் அப்படி சொல்வான் என்று எதிர்பார்க்காதவளின் முகம் பட்டென்று சிவந்து போனது. அதுவரை தைரியமாக அவன் முகம் பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அவனது பேச்சில் வெட்கத்தில் வார்த்தைகள் நாவை விட்டு வெளியே வராமல் போனது. அவளின் நிலை உணர்ந்தவனின் மனம் ஆகாசத்தில் ரெக்கை கட்டி பறந்தது. அவளை அப்பொழுதே தன்னுடைய வீட்டிற்கு அழைத்துச் செல்லும் ஆவலும் எழுந்தது. அதை மறைத்து கொண்டு, மல்லி, நான் போயிட்டு எங்கள் வீட்டு ஆட்களோட முறைப்படி வரேன் என்றான் மெதுவாக. கை நகங்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தவள், இந்த வாரம் வர சொல்லி அண்ணன் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கு என்று சொல்லி முடித்ததும் தான் அவசரப்பட்டு சொல்லிவிட்டோமோ என்று நாக்கை கடித்து கொண்டாள். அவள் சொன்னதை கேட்டு சிரித்து கொண்டவன், எனக்கும் சீக்கிரம் அவங்களை என்னோடவே கூட்டிகிட்டு போயிடணும்னு தான் இருக்குது என்றான் அவளை காதலுடன் பார்த்து. இருவரின் பேச்சு போகும் பாதையை உணர்ந்தவள் சட்டென்று சுதாரித்து கொண்டு, சரிங்க, நீங்கள் கிளம்புங்க, யாராவது பார்த்தா தப்பாக போயிடும், முறைப்படி வாங்க என்றாள் மென் சிரிப்புடன். இந்த வாரம் பரிசம் போடுற மாதிரியே வரேன், என்னோட தேவதையை சீக்கிரமே தூக்கிட்டு போகிறேன் என்று கூறி அவள் முகம் சிவப்பதை ரசித்து கொண்டே அங்கிருந்து சென்றான். அத்தியாயம் 2. முன்னே நடந்து சென்றாலும் அவன் மனம் அவளுடன் சேர்ந்து நடக்க பிரியப்பட்டது. தன்னை மீறி குடுகுடுவென்று அவள் அருகே சென்று கைகளை கோர்த்து கொண்டு நடக்க ஆசைப்பட்டது அவளது மனமும். அவளும் அவன் முன்னே செல்வதால் மெதுவாகவே நடந்தாள். அது என்ன வகையான உணர்வென்றே சொல்ல முடியாத ஒரு உணர்வு. இத்தனை நாள் இந்த சரவணகுமார் எங்கிருந்தான்? அவனது புகைப்படத்தை பார்த்த அந்த நிமிடத்திலிருந்து மனம் முழுவதும் அவனது ஞாபகங்களே. இதோ என்னிடம் வந்து என் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து பேசிச் செல்லும் இவன் எங்கிருந்து வந்தான்? என் உணர்வுகளை முழுமையாக கொள்ளையடித்து சென்றவனின் பின்னோடு போக மனம் துடிக்கின்றது என்று எண்ணிக்கொண்டே அவனை கடந்து நடக்க
சீக்கிரம் வந்து என் ராசாத்தியை அள்ளிக்கிட்டு போயிடுறேன் என்று அவள் காதில் விழுகும்படி சொல்லிவிட்டு பைக்கில் ஏறி பறந்தான். மெல்லிய சிரிப்புடன் அவனது பேச்சை ரசித்து கொண்டே பள்ளிக்கு சென்றாள். அங்கு வேலைகள் அவளை இழுத்து கொள்ள அனைத்தையும் மறந்து பிள்ளைகளுடன் ஐக்கியமானாள். தங்கள் ஊருக்கு சென்ற குமாரோ தன்னை மீறிய புன்னகையுடன் வீட்டினுள் நுழைந்தான். அவனுக்காக கோழி அடித்து குழம்பு வைத்து கொண்டு காத்திருந்தார் சர்க்குணம். மகன் முகத்தில் தெரிந்த பொலிவில் மகிழ்ச்சி அடைந்தார். கைகளை முந்தானையால் துடைத்து கொண்டே வந்தவர் அவன் எதிரே அமர்ந்து, பொண்ணு வீட்டிலேருந்து இந்த வாரமே வர சொல்லி தாக்கல் சொல்லி விட்டுருக்காங்கப்பா, உனக்கு சௌரியப்படுமா என்றார். அரக்கு நிற பாவடையும் வெள்ளை கலர் ரவிக்கையும் வெள்ளை தாவணி அணிந்து ஒற்றை சடை பின்னி ரிப்பன் வைத்து கட்டிக்கொண்டு அவர்களின் எதிரே வந்த ஹரிணி அண்ணனை கிண்டலாக பார்த்து கொண்டு, இப்போவே போகிறதுனாலும் அண்ணனுக்கு சரிதாம்மா என்றாள் கிண்டலாக. அவளது கேலியில் சற்றே முகம் சிவந்தாலும் வேகமாக எழுந்து அவள் காதுகளை பற்றி, கொழுப்பு ஏறி போச்சு உனக்கு என்று செல்லமாக கடிந்து கொண்டான். அண்ணன் தங்கை இருவரின் செல்ல சண்டையை ரசித்து கொண்டிருந்தவர், என்னப்பா சொல்லட்டும் என்றார். தங்கையின் குறுகுறு பார்வையை கண்டும் காணாமல் தலையை லேசாக கோதிக்கொண்டு, வெள்ளிக்கிழமை வரோம்னு சொல்லிடுங்கம்மா என்றான். அவன் முன்னே குனிந்து, எங்கள் அண்ணன் வெக்கப்படுதோ என்று கத்தினாள். அதை கண்டு அவளது தலையில் கொட்டிய சர்க்குணம், கோட்டி செருக்கி போய் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பு என்றார். மகனது வெட்கமும் உற்சாகமும் அவரையும் தொற்றிக்கொள்ள மனதினுள் இந்த பெண் முடிந்தால் குலதெய்வமான ஐயனாருக்கு படையல் போடுவதாக வேண்டிக் கொண்டு உள்ளே சென்றார். தங்கையை அழைத்து கொண்டு பள்ளியில் விட்டுவிட்டு பழைய நண்பர்களை எல்லாம் பார்த்து பேசிவிட்டு வீடு திரும்பினான். அவனுக்காக பார்த்து பார்த்து சமைத்திருந்தார் சர்க்குணம். நல்லா அள்ளி தின்னுடா, காட்டிலையும் மேட்டிலையும் காவல் காத்து நிற்கிற காவல் தெய்வம், உடம்புல தெம்பு வேணாமா, வருஷத்துக்கு ஒரு முறை வந்து என் கையால் சாப்பிட்ற என்று அவனுக்கு அள்ளி அள்ளி வைத்தார். அவர் கையை பிடித்து தடுத்தவன், அம்மா போதுமா, ஏற்கனவே இங்கே வந்ததுலேருந்து ஒரு வேலையும் செய்யாமல் திரியறதில் உடம்பு போட்டுடுச்சு, அங்கே போனால் எனக்கு தான் கஷ்டமாக இருக்கும் என்றான். ஒத்த பிள்ளையை பெற்று இராணுவத்துக்கு அனுப்பிட்டு கோழி கண்ணா கண்டுகிட்டு கிடக்கேன் என்றார் சற்றே சோர்வாக. அன்னையின் கைப்பக்குவத்தை ரசித்து கொண்டிருந்தவன், நாட்டுக்கு சேவை செய்கிற பாக்கியம் உனக்கும் எனக்கும் கிடச்சிருக்குமா என்றான். நீ தான் மெச்சிக்கணும், ஒரு பயிலும் அதை நினைக்கலையே, எவனாவது பொண்ணு தரேன்னு சொன்னானா, ஏதோ இவங்க ஒத்துக்கிட்டாக என்றார். எதுவும் பேசாமல் சாப்பிட்டவனின் மனம் அவள் பேசியதையே எண்ணியது. தனது வேலையை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் கர்வமாக அதை எண்ணி அவள் பேசியது மனதை நிகழ்த்தியது. அவள் தன் வாழ்வின் வசந்தம் என்பதை உணர்ந்து கொண்டான். தான் இங்கில்லாத போது தன் குடும்பத்தை நிச்சயமாக பார்த்து கொள்வாள் என்கிற நம்பிக்கையை அவளது ஒற்றை பார்வை உணர்த்தியது. உணவருந்திவிட்டு கொல்லைப்புறம் சென்று கயிற்றுக்கட்டிலை மரத்தடியில் போட்டவன் அதில் படுத்து சிந்தனையில் ஆழ்ந்தான். இதழ்கள் தானாகவே புன்னகையை பூசிக்கொண்டது. நாட்கள் படுவேகமாக ஓடியது. சம்பந்தப்பட்ட இருவரும் எதிர்பார்த்த நாளும் வந்தது. குமாரின் உறவினர்கள் ஒரு 10 பேர் வந்திருக்க, மல்லியின் உறவினர்கள் அவள் வீட்டில் வந்திருந்தனர். காலையிலிருந்தே உலை குதிக்க கொல்லையில் வைத்து அனைவருக்கும் உணவு தயாரித்து சாப்பாடு நடந்து கொண்டிருந்தது. பெருசுகள் எல்லாம் அமர்ந்து மாப்பிள்ளையை பற்றி பேசிக்கொண்டிருந்தனர். என்ன சுந்தரேசா, பட்டாளத்து மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்க தயாராகிட்ட, வச்சிருக்கிறது ஒத்த பொண்ணு, அது நல்லா வாழ வேண்டாமா என்றார் ஆரம்பித்தார் ஒருவர். ஏன் மச்சான் அப்படி சொல்கிறீங்க, பட்டாளத்தில் சேவை செய்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம். பெருமை என்ன வேண்டி கிடக்கு, பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டாமா, வருஷத்துக்கு ஒரு முறை வந்து போகும் மாப்பிள்ளையை நினச்சி வருஷம் பூரா காத்து கிடக்கிற பொழப்பு நல்லாவா இருக்கும் என்றார் அத்தாச்சி. அவர்களை பார்த்து சிரித்தவர், இப்படியே எல்லோரும் சொன்னால் அவங்களுக்கு யார் தான் பொண்ணு கொடுப்பாங்க என்றார். அதுக்கு நம்ம பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கலாமா, இப்படியே பட்டாளத்துக்காரவங்களை எல்லோரும் ஒதுக்கினா எவனும் பட்டாளத்துக்கு போக மாட்டான், அப்புறம் நானும் நீயும் எந்நேரமாக நம்ம நாட்டுக்குள்ளே எவன் உள்ளே நுழைஞ்சிடுவானோன்னு பயந்து பயந்து தான் வாழணும் என்றார் இடக்காக. எனக்கு என்னமோ நீ செய்கிறது சரியா படலை, எதுக்கும் நல்லா யோசிச்சுக்கோ என்று அவர் நிறுத்தி கொண்டார். சுந்தரேசன் அவர்களிடம் பேசினாலும் மனதினுள் லேசான சுணக்கம் இருக்கத்தான் செய்தது. எல்லாம் நன்றாக சென்று விட்டால் பிரச்சனை இல்லை, ஏதாவது தவறு நடந்துவிட்டால் மகளின் வாழ்க்கை என்னாவது என்கிற குழப்பமும் இருந்தது. ஆனால் சரவணகுமாரின் புகைப்படத்தை பார்த்த அன்றிலிருந்து மகளின் முகத்தில் தெரியும் ஆனந்தத்தையும் வெட்கத்தையும் எண்ணி இந்த சம்பந்தத்திற்கு ஒத்துக்கொண்டார். மற்றவர்கள் சொல்வது போல அவருக்கு மிலிட்ரி மாப்பிள்ளை என்பதில் எந்த வருத்தமும் இல்லை. மாலை நேரம் ஊரில் மீதமிருந்த அங்காளி பங்காளி எல்லாம் வீட்டிற்கு வந்துவிட்டனர். கதிரேசன் மாப்பிள்ளை வீட்டினரை கவனிக்க வேண்டிய வேலைகளை செய்வதில் மும்மரமாக இருந்தான்.
வந்திருப்பவர்களை கவனித்துவிட்டு தங்கையிடம் வந்தவன் கரும்பச்சை நிறத்தில் அரக்கு பார்டர் போட்ட சில்க் காட்டன் புடவையில் மெல்லிய நெக்லஸ், சின்ன ஜிமிக்கி காதுகளில் ஆட அழகாக அமர்ந்திருந்தவளை பார்த்தவனின் கண்கள் கலங்கியது. என்னடா, உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கொள்வதில் விருப்பம்தானே என்றான். என்று வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டாள். அதற்குள் வெளியே ஆட்களின் சத்தம் கேட்க அவளின் தலையை ஆட்டிவிட்டு வெளியே சென்று விட்டான். வெள்ளை வேட்டி சட்டையில் கம்பீரமாக வந்தவனை ஒருவித சந்தோஷத்துடன் பார்த்து கொண்டு அழைக்கச் சென்றான் கதிரேசன். இரு குடும்பத்தாரும் ஒருவரை ஒருவர் விசாரித்து கொண்டு உறவு முறைகளை பற்றி பேசிக்கொள்ள குமாரின் விழிகள் மல்லிக்காக தேடல் இருந்தது. மகனின் முகத்திலிருந்தே அவனது எதிர்பார்ப்பை புரிந்து கொண்ட சர்க்குணம், பொண்ணை வர சொல்லுங்க என்றார். அவளது உறவு பெண்களில் இருவர் சென்று அழைத்து வர தலையை குனிந்தபடி நடந்து வந்தவளை விழியெடுக்காது இமைகளை அசைத்தால் அவள் மறைந்து விடுவாளோ என்கிற பயத்தில் இருந்தவனைப் போன்று பார்த்து வைத்தான். அதை கண்டு சில குறும்புக்கார பெண்கள், மாப்பிள்ளை பார்க்குற பார்வையில் இப்பவே பத்திக்கும் போல இருக்கு என்று கலுக்கிச் சிரித்தார்கள். அங்கிருந்த கிழவி ஒன்று, இந்தாடி பொண்டுகளா, செத்த நேரம் சும்மா இருக்க மாட்டியலா என்று கத்தியது. சர்க்குணத்திற்கும் ஹரிணிக்கும் மல்லிகாவை மிகவும் பிடித்து போனது. மகனின் முடிவை கேட்க திரும்பியவருக்கு அவனது பார்வை புரிய மெல்ல எவரும் அறியாமல் அவன் கைகளை பிடித்து அழுத்த நிதானத்திற்கு வந்தவன் அன்னையை பார்த்து சம்மதம் என்று கண்களால் தெரிவித்தான். மகனின் சம்மதத்தை அறிந்து கொண்ட பின்னர் தங்களின் வீட்டின் பெரியவரான சோமசுந்தரத்திடம் தெரிவித்தார். சரவணகுமாரின் ஒன்றுவிட்ட பெரியப்பா குடும்பத்தின் மூத்தவராக அவரை முன்னிறுத்தி பேச்சுவார்த்தை தொடங்கி வைத்தார்கள். எங்களுக்கு பெண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் ஊருக்கு போய் தாக்கல் சொல்லிவிட எல்லாம் மாப்பிள்ளைக்கு நேரம் இல்லை, அவர் வேலையை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும்ல என்றார். சுந்தரேசனும் தங்கள் மகளிடம் சம்மதத்தை வாங்கியிருந்தவர் பேச்சுவார்த்தைக்கு தயாரானார். எங்களுக்கும் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு, மேற்கொண்டு என்ன செய்யணும்னு சொல்லுங்க என்றார். சோமசுந்தரம் சர்க்குணத்தை திரும்பி பார்த்துவிட்டு, எங்களுக்கு பெருசாக எதுவும் செய்யணும்னு இல்லை, எங்கள் பையனுக்கு இன்னும் 20 நாள் தான் லீவு, முடிஞ்சால் அடுத்த வாரத்துக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சு விட்டால் நல்லாயிருக்கும் என்றார். அவரின் பேச்சு அங்கு சலசலப்பை ஏற்படுத்தியது. என்ன சொல்கிறீங்க, அடுத்த வாரமா என்றார் பதட்டமாக சுந்தரேசன். அவர்களின் நிலையை உணர்ந்து கொண்ட குமார், இன்னைக்கு நிச்சயத்தை முடிச்சுட்டு அடுத்த வாரம் உங்கள் ஊர் கோயிலில் வச்சு கல்யாணத்தை முடித்து ஒரு கறி விருந்தை போட்டு முடிச்சிருங்க மாமா என்றான். அவர்கள் வீட்டு பெருசுகள் எல்லாம் கூடி ஆளுக்கு ஒரு பேச்சு பேசி கொண்டிருக்க சற்று நேரம் பொறுத்தவர், எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, மாப்பிள்ளை சொல்கிற மாதிரி அவருக்கு லீவு கம்மியாக இருக்கிறதால அடுத்த வாரம் நம்ம ஊர் கோயிலில் வச்சு கல்யாணத்தை முடிச்சிருவோம், அதுக்கு முன்னாடி பூசாரியை கூட்டிகிட்டு வாங்க, அவர்கிட்ட சம்மதத்தை வாங்கிட்டு நிச்சயத்தை முடிச்சிருவோம் என்றார். அவர் சொன்னதும் சட்டென்று அங்கு பரபரப்பு தொற்றிக்கொண்டது. இளைஞர்கள் 4 பேர் பூசாரியை பார்க்க புறப்பட வீட்டு பெண்கள் நிச்சய சாப்பாட்டிற்கு தேவையான ஏற்பாடு செய்ய ஓடினார்கள். கதிரேசனுக்கு அந்த பரபரப்பு புதிதாக இருந்தது. ஆனால் மனம் ஏனோ இத்தனை அவசரமாக இது நடக்க வேண்டுமா என்கிற எண்ணம் எழுந்து மறைந்தது. ஆனாலும் தங்கையின் முகத்தில் தெரிந்த நாணமும் தவிப்பும் சரவணகுமாரை உடனடியாக ஏற்றுக்கொள்ள கூறியது. மகன் அன்றே நிச்சயத்தை வைத்துக்கொள்ள கூறியது சர்க்குணத்திற்கே சற்று அதிர்ச்சிதான். மெல்ல அவன் அருகே குனிந்து, தம்பி, நிச்சயத்துக்கு நாம் புடவை எடுத்தாரணுமே, நீ போய் எடுத்துட்டு வரியா என்றார். அன்னையை பார்த்து சிரித்தவன், செத்த இருங்கம்மா என்றவன் எழுந்து சென்று தாங்கள் வந்த வேனிற்குள் இருந்து பல பைகளை எடுத்து வந்து அவர் கையில் கொடுத்தான். நிச்சயத்திற்கு வேண்டிய புடவை, வரிசைக்கு வேண்டிய பூ, பழம் அனைத்தும் அதில் இருந்தது. அதை கண்டு வாயை பிளந்தவர், இதெல்லாம் எப்போ தம்பி வாங்கின என்றார் மலைப்புடன். மெல்லிய சிரிப்புடன், அதெல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாமா என்றான். அதுவரை பொறுமையாக இருந்த ஹரிணி, அம்மா நான் போய் அண்ணியை பார்த்துட்டு வரவா என்றாள். அவர்கள் பேசி கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டே வந்த மங்கை, நீ போய் பாருமா என்றார். அவரிடம், அண்ணி வருஷம் வைக்கணும், கொஞ்சம் தாம்பாளம் கொடுத்தீங்கன்னா எடுத்து வச்சிருவோம் என்றார் சர்க்குணம். இதான் எடுத்துகிட்டு வரா நீ என்றவர் ஹரிணியை அழைத்து கொண்டு சென்று மல்லியா இருந்த அறையில் விட்டுவிட்டு சமையல் அறைக்கு சென்று தாம்பாளங்களை எடுத்து சென்று சர்க்குணத்திடம் கொடுத்து விட்டு வந்தார். குமாருக்கும் ஹரிணியிடம் சென்று மல்லியை பார்த்து விட மாட்டோமா என்று இருந்தது. அவனது பார்வை அலைப்பாய்ந்தது. அதை கண்டு பெண் வீட்டு சிறுசுகள் சிரித்து கொண்டே, விட்டா வேகமாக கல்யாணத்தை முடிக்கிறத போல 20 நாளில் பிள்ளையும் கொடுத்துட்டு போயிடுவார் போல பட்டாளத்து மச்சான் என்றது ஒரு பெண். அவனோ கூச்சப்படாமல், இல்லையா பின்ன என்றதும் சிறுசுகள் எல்லாம் வெட்கப்பட்டு கொண்டு, ஐயோ மிலிட்ரி மச்சானுக்கு வெட்கமே இல்லடி என்று கூறி ஓடினார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த கிழவி, பொண்டுகளுக்கே கூச்சனாச்சம் இல்லையா, ஆம்பளை பேசுறதுக்கு என்ன, போய் வேலையை பாருங்கடி என்று அதட்டினார். அதன் பின்னர் படுவேகமாக வேலை நடந்தது. பூசாரி வரவழைக்கப்பட்டு மறுவாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்று திருமண தேதி குறிக்கப்பட்டு தாம்பூலம் மாற்றப்பட்டு நிச்சயம் அழகாக முடிந்தது. அதிலும் அவளுக்காக பார்த்து பார்த்து அவன் எடுத்திருந்த சேலையில்
அவன் கண்கள் அங்கே இங்கே நகரவில்லை. நிச்சயம் முடிந்து அவளை அறைக்கு அழைத்துச் சென்றதும் அவள் பின்னோடு சென்றுவிட துடித்த மனதை அடக்கி கொண்டு வெளியே சென்று உறவினர்களிடம் பேசிக்கொண்டிருக்க ஆரம்பித்தான். அத்தியாயம் 3. நிச்சயம் முடிந்து வீட்டிற்கு வந்த பின்னரும் அவளது நினைவுகளிலேயே மூழ்கி கிடந்தான். மகனின் சிந்தனை செல்லும் போக்கை அறிந்தவர் ஹரிணி அவனை தொந்தரவு செய்யாமல் பார்த்து கொண்டார். மல்லியும் அதே நிலையில்தான் இருந்தாள். வீட்டில் உறவினர் கூட்டம் மெல்ல கலைந்து கொண்டிருந்தாலும் அவளது நினைவுகள் அவனை சுற்றியே தான் உழன்று கொண்டிருந்தது. அன்று அவனை சரியாக பார்க்க முடியவில்லையே என்கிற வருத்தம் வேறு எழுந்தது. தான் கட்டியிருந்த சேலையை விரல்கள் தானாக வருடியது. முதலாக அவன் தனக்காக வாங்கி கொடுத்த சேலை. அது உடலோடு தழுவி இருப்பது, அவன் தன்னையே தழுவி இருப்பது போன்ற ஒரு உணர்வை தந்தது. தனக்குள் ஆர்ப்பரிக்கும் மலையாக எழும் உணர்வுகளை வென்றுவிட முடியாமல் மெல்ல எழுந்து சென்று மாமரத்தின் அடியில் நின்றாள். வந்திருந்த உறவினரில் ஓரிருவர் அங்கிருக்க அவளது நிலையை எண்ணி தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டும் சிரித்து கொண்டும் அமர்ந்திருந்தனர். அன்றைய நாள் அப்படியே கடந்து சென்றது. மறுநாள் பள்ளிக்கு செல்ல கிளம்பி அவளை தடுத்தார் மங்கை. பள்ளிக்கூடத்துக்கு போக வேணாம் மல்லி, அதுதான் நிச்சயம் ஆயிடுச்சுல்ல, அடுத்த வாரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னும் எதுக்கு போகணும் என்றார். அதை சற்றும் எதிர்பார்க்காதவள், என்னம்மா நான் போகாமல் எப்படி, வேலையை விடுறதா இருந்தால் கூட நான் போய் எழுதி கொடுத்துட்டு வரணும் என்றாள். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அண்ணனை விட்டு சொல்லிவிட சொல்லு என்றார். அப்பொழுது கதிரேசன் அங்கு வர அவனை பாவமாக பார்த்தவள், அண்ணா இங்கே பாருங்க, அம்மா ஸ்கூலுக்கு போக விட மாட்டேங்கிறாங்க என்றாள். அவளது நிலையை புரிந்து கொண்டவன், நானே கூட்டிகிட்டு வந்துடுறம்மா, அது போய் எழுதி கொடுத்தாதான் முடியும் என்றான். சாப்பாட்டை எடுத்து வைத்தவர், போனமா வந்தமான்னு சீக்கிரம் வரணும், நிச்சயமான பொண்ணு வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது, காற்று கருப்புக்கிட்ட சூதானமாக இருக்கணும் என்றார். அன்னை வைத்த உணவை உண்டு விட்டு கிளம்பி அவளை தனது பைக்கில் அழைத்து கொண்டு சென்று பள்ளியில் வாயிலில் இறக்கிவிட்டு, நீ போய் எழுதி கொடுத்துட்டு இருக்கன்னு, எனக்கு ஒரு வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்து கூட்டிக்கிறேன் என்று கூறி கிளம்பி சென்றான். தான் 3 ஆண்டுகளாய் வேலை செய்த பள்ளிக்கூடத்தை பெருமூச்சுடன் பார்த்து கொண்டே உள்ளே சென்றவளை அவளுடன் வேலை பார்த்த தோழமைகள் சூழ்ந்து கொண்டு அவளது திருமணத்தை பற்றி கேட்டும் பள்ளியை விட்டு செல்வதை பற்றியும் அறிந்து கொண்டனர். பள்ளி மணி அடிக்க மாணவர்கள் அவரவர் வகுப்பறைக்கு ஓடவும் மெல்ல பள்ளியின் முதல்வர் அறைக்கு சென்று தான் வந்த காரணத்தை கூறி ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்தாள். அவரும் தனது வாழ்த்தை அவளுக்கு தெரிவித்து வழி அனுப்பி வைத்தார். அவரின் அறையை விட்டு வெளியே வந்தவள் 3 ஆண்டு கால நினைவுகளை மீட்டியபடி மெல்ல நடந்து பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் போடப்பட்டிருந்த கல்லில் அமர்ந்தாள். கதிரேசன் சற்று நேரத்தில் வந்துவிட பள்ளி காவலாளியிடம் மல்லியை அழைத்து வரும்படி கூறிவிட்டு காத்திருந்தான். பள்ளியை விட்டு பிரியும் துக்கத்துடன் சோர்வாக நடந்து வந்தவள் அண்ணனை கண்டதும் தொண்டை அடைக்க, நாளையிலேருந்து வர முடியாதுன்னா, 3 வருஷம் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தது தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே வந்தவளின் பார்வை கதிரேசன் அருகில் நின்றவனை கண்டதும் தந்தி அடிக்க ஆரம்பித்தது. நேற்று நிச்சயம் முடிந்து மறுநாளே வந்து நிற்பான் என்று எதிர்பார்க்காதவள் அதிர்ந்து நின்று விட்டாள். அவளது நிலையை உணர்ந்த கதிரேசன், போன இடத்துல மாப்பிள்ளையை பார்த்தம்மா, சரி வந்தது தான் வந்தீங்க, அப்படியே தங்கச்சியும் பார்த்துட்டு போங்கன்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன் என்றவனை முறைத்தாள். அவன் பொய் சொல்கிறான் என்று தெரியும். நிச்சயம் தன்னை பார்க்கவென்றே வந்தவனை அழைத்து வந்திருக்கிறான் என்பதையும் புரிந்து கொண்டாள். அவர்கள் இருவரும் பேசட்டும் என்று நகர்ந்தவன், மாப்பிள்ளை இது கிராமம், என்னதான் நிச்சயம் ஆகியிருந்தாலும் இப்படி பேசுகிறதெல்லாம் ஒத்துக்கிட மாட்டாங்க, சீக்கிரம் பேசிடுங்க என்று எச்சரித்து விட்டு சென்றான். அவளை அங்குலமாக ரசித்தவன் தன் கையில் இருந்த புத்தகத்தை அவளிடம் நீட்டினான். அதை வாங்குவதற்கு கையை கூட நீட்டாமல் நாணத்துடன் தலையை திருப்பி வேறெங்கோ பார்த்தாள். அவளது உணர்வுகளை புரிந்து கொண்டவன், மல்லி நான் ஒன்றும் உன்னை கடிச்சு திங்க வரல, கடைக்கு போனேன், இந்த புத்தகத்தை பார்த்ததும் டீச்சர் அம்மாவுக்கு பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன் என்றான் மெல்லிய குரலில். அதற்கு மேலும் அவன் பக்கம் திரும்பாமல் இருந்தால் நன்றாக இருக்காது என்கிற எண்ணத்தில் திரும்பி அவன் கையில் இருந்த புத்தகத்தை பார்க்க அப்துல் கலாமின் அக்னி சிறகுகளை வைத்திருந்தான். அவள் வெகு நாட்களாக அண்ணனிடம் கேட்டுக்கொண்டிருந்த புத்தகம். திருமணத்திற்கு முன்பு அவனிடம் அதை பெற்றுக்கொள்ள தயக்கமாக இருந்தது. அவனோ சற்று நேரம் பொறுத்து பார்த்தவன் பட்டென்று அவளது கைகளை பற்றி புத்தகத்தை அதில் வைத்தான். முதல் ஸ்பரிசம் அவளது உடலில் அதிர்வை கொடுத்தது. அவனோ சாதாரணமாக நிற்க, இல்லை இப்போ இது வேண்டாம் என்றாள் தயக்கத்துடன். விரிந்த புன்னகையுடன், நான் புடவையோ பூவோ கொடுக்கல மல்லி, நீ ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த புத்தகம் தானே, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க என்றான்.
தன்னை அறியாமல் அவளது விரல்கள் அந்த புத்தகத்தை வருடி கொடுத்தது. அதை ஏக்கத்துடன் பார்த்துவிட்டு, சரி நான் கிளம்புறேன், நீ மனசை போட்டு அலட்டிக்காத, நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தில் உனக்கு வேலை சொல்லி வச்சுட்டேன் என்று கூறிவிட்டு கதிரேசனிடம் சென்றான். அவன் பார்த்திருக்க கதிரேசனின் பைக்கில் ஏறி அமர்ந்தவளிடம் தலையசைத்து விடை பெற்றான். இருவரின் பார்வைகளும் ஒன்றை ஒன்று தழுவிச் சென்றன. இருவரின் மனதிலும் அடுத்தவரிடம் எப்பொழுது சேருவோம் என்கிற ஏக்கம் எழுந்து மறைந்தது. அவளை வீட்டில் இறக்கிவிட்டு கதிரேசன் சென்றுவிட மந்திரித்து விட்ட நிலையில் அந்த புத்தகத்தை நெஞ்சோடு இறுக்கி பிடித்தபடி உள்ளே சென்றாள். அன்று மட்டுமல்ல, அடுத்து வந்த நாட்கள் முழுவதும் உறங்கும் நேரம் தவிர்த்து அவளது கையை விட்டு அகலாதிருந்தது புத்தகம். தன்னை சுற்றி என்ன நடந்தது என்று கேட்டால் அவளுக்கு தெரிந்திருக்காது. எந்நேரமும் கனவுகளை சுமந்த விழிகளோடு பயணித்து கொண்டிருந்தாள். இருவரும் வெகுவாக எதிர்பார்த்த நாளும் வந்தது. நகரத்து வழக்கம் போல எதுவுமின்றி பெண் மாப்பிள்ளை இரு வீட்டினரும் நேரடியாக கிளம்பி கோவிலுக்கு சென்றுவிட, அங்கு முன்னரே பூசாரி அனைத்தையும் ஏற்பாடு செய்து வைத்திருக்க, அம்மனுக்கு பூசையை போட்டுவிட்டு பூசாரி திருமங்கலத்தை எடுத்து கொடுக்க, இரு வீட்டு உறவுகளின் ஆசையோடு திருமணம் இனிதே முடிந்தது. மல்லியின் வீட்டில் அனைவருக்குமான கறிவிருந்து தயாராக இருக்க, அங்கே விருந்தை முடித்து கொண்டு மாப்பிள்ளை வீட்டை நோக்கி கிளம்பினர். தங்கள் வீட்டை விட்டு கிளம்பியதும் அதுவரை அடக்கி வைத்திருந்த அழுகை வெடிக்க கதிரேசனின் கைகளை பற்றி கொண்டு அழுது தீர்த்தாள். மங்கையும் முந்தானையால் வாயை மூடிக்கொண்டு கண்களை துடைத்து கொண்டும் தனது துக்கத்தை மறைக்க முயன்றார். அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டவன், மச்சான், அவள் எங்கே போக போகிறா, இந்தா இருக்குது 25 கிலோமீட்டரில் எங்கள் ஊர், நினச்சா அவளும் வந்து பார்த்துட்டு போகலாம், நீங்களும் வரலாம், இதுக்கு போய் கண்ணை கசக்கிக்கிட்டு என்று மச்சினன் தோள் தொட்டு சமாதானப்படுத்தினான். அவன் பேசியதில் சுதாரித்து கொண்டவர்கள் அவளோடு வேனில் ஏறி அமர அனைவருக்கும் தலையசைத்து விடைபெற்று கொண்டு வண்டி கிளம்பியது. புதுமண தம்பதியர் சேர்ந்தாற் போல அமர வைத்திருக்க, தங்கள் வீட்டை பிரிந்து வந்த சோகத்தில் விழிகள் வெளியே விரித்தபடி அமர்ந்திருந்தவளின் கைகளை மெல்ல தன் கைகளுக்குள் அடக்கி கொண்டான் குமார். அவனது சூடான கரங்கள் அவளின் மனநிலைக்கு ஆதரவாக இருக்க, அந்த பிஞ்சு கரங்களை தன் முரட்டு கரங்களுக்குள் பொக்கிஷமாக புதைத்து கொண்டான் வீடு சென்று இறங்கும் வரை. 3/4 மணி நேர பயணத்தில் அவனது வீட்டின் முன்பு சென்று நின்றது வேன். வாசலில் இரு பக்கமும் வாழை மரங்கள் கட்டப்பட்டிருக்க, சின்னஞ்சிறிய கூடொன்று அவள் முன்னே அழகாக தெரிந்தது. வேலிப்படலில் சீரியல் விளக்குகள் தொங்கவிடப்பட்டிருக்க, ஆங்காங்கே குச்சி வைத்து கட்டப்பட்ட டியூப்லைட்டுகளுடன் 1-2 பளீர் என்று வெளிச்சத்தை கொடுத்தது. வீட்டின் வாயிலோரம் இரு பக்கம் குழாய் ஸ்பீக்கர் கட்டப்பட்டு பாடல் ஒலித்து கொண்டிருந்தது. காலையில் வந்திருந்த உறவுகள் அவர்களின் வருகைக்காக காத்திருந்தனர். குழந்தைகள் எல்லாம் ஆங்காங்கே ஓடிக்கொண்டிருந்தது. சர்க்குணமும் திருமணம் முடிந்ததுமே மற்ற உறவுகளோடு கிளம்பி வந்திருந்தார். மகனையும் மருமகளையும் வரவேற்க தன் பக்கத்து உறவுகளில் சுமங்கலிகளாக இருந்த இருவரிடம் ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்துச் சென்று கூடத்தில் அமர வைத்தார்கள். சரியாக அவர்கள் நுழையும் நேரம் குமார் திரும்பி நண்பனை பார்க்க, அவனும் கைகளை உயர்த்தி சைகை காட்டிவிட்டு நகர்ந்தான். ராசாத்தி மனசில் இந்த ராசா உன் நினப்பு தான், இந்த ராசாத்தி மனசில் என் ராசா உன் நினப்பு தான், புது நேசம் உண்டானது இரு நெஞ்சம் கொண்டாடுது, புது நேசம் உண்டானது இரு நெஞ்சம் கொண்டாடுது, ராசாவின் மனசில் என் ராசாத்தி உன் நினப்பு தான் என்ற பாடல் ஒலிக்க ஆரம்பித்தது. அதை கேட்டதும் அன்று ஆத்து பாலத்தடியில் அவன் ராசாத்தியை அள்ளிக்கிட்டு போகிறேன் என்று சொன்னது நினைவிற்கு வந்து அவளது முகம் சிவந்து போனது. அத்தியாயம் 4. சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிந்ததும் ஹரிணியை அழைத்து வீட்டை காண்பிக்க கூறினார் சர்க்குணம். பெரியதும் அல்லாது சிறியதும் அல்லாது 4 பேருக்கு போதுமான அளவில் இருந்த அந்த வீட்டை அவளுக்கு பிடித்தது. 2 படுக்கை அறைகள் கொண்ட அந்த வீடு ஆங்காங்கே காரை பெயர்ந்து விழுந்து கம்பிகள் நீட்டிக்கொண்டும் அவர்களின் பொருளாதார நிலையை உணர்த்தியது. தந்தை இறந்த பிறகு சர்க்குணத்தின் உழைப்பில் மட்டுமே அந்த குடும்பம் பிழைத்திருந்தது. அந்த வீடும் சிறிது நிலம் மட்டுமே அவர்களின் சொத்து. அவரின் உழைப்பில் படித்து வளர்ந்து இராணுவத்திற்கு சென்ற பின் சற்றே ஆசுவாசம் அடைந்தார். அவருக்கு இருக்கும் ஒரே கவலை தனக்கு பிறகு மகளை நன்றாக பார்த்து கொள்ள மருமகள் நல்லவளாக அமைய வேண்டும் என்பதே. மல்லியை பார்த்த பின்னர் அந்த பயம் சற்று குறைந்திருந்தது. ஹரிணியுடன் பேசிக்கொண்டே பார்த்துவிட்டு வந்தவளை ஒரு அறைக்கு அழைத்துச் சென்று சிறிது நேரம் ஓய்வெடுக்கும்படி கூறிவிட்டு வெளியே வந்தாள். இரவு நடக்க வேண்டிய சடங்குகளுக்கு ஏற்பாடுகளை கவனித்தவர் உறவினர்களுக்கெல்லாம் பந்தி பரிமாறி அவர்களை அனுப்பிவிட்டு
தானும் மகளுமாக உணவை முடித்து கொண்டு பக்கத்தில் இருந்த உறவினர் வீட்டிற்கு படுக்கச் சென்றார்கள். அதுவரை வந்திருந்த உறவுகளிடம் நண்பர்களிடமும் பேசியே நேரத்தை ஓட்டிக் கொண்டிருந்தவன் மெல்ல கதவை தாழிட்டுவிட்டு அறைக்குள் சென்றான். அதிக அலங்காரம் இல்லாத அருகில் ஒரு ஓரமாக குத்து விளக்கு ஏற்றப்பட்டிருக்க, இருவர் படுக்கும் அளவிற்கு இருந்த ஸ்டீல் கட்டில் ஒன்று போடப்பட்டு அதில் மனதை அள்ளும் மல்லிகை தூவப்பட்டிருந்தது. கட்டிலின் நுனியில் விழுந்து விடுவாளோ என்று அஞ்சுகிற வகையில் அமர்ந்திருந்தாள் மல்லிகா. அவன் வந்த சத்தம் கேட்டதும் அவசரமாக எழுந்து நின்றவளை பார்த்தவனின் இதழ்களில் கள்ள புன்னகை. எட்டி நின்றே அவளை ரசித்தவன், டீச்சரை பார்த்து மாணவர்கள் எழுந்து நிற்கிற மாதிரி நிற்கிற என்றான் சிரிப்புடன். அவன் பேசியதும் மேலும் தலையை தாழ்த்தி கொண்டவளை பார்த்து சிரித்தவன், புரியுது, இங்கே நான் தானே டீச்சர் என்றான் சன்னச் சிரிப்புடன். அவளோ அவனது பேச்சில் மேலும் சிவந்து போக கை நகங்களை ஆராய்ச்சி செய்தபடி நின்றிருந்தாள். மெல்ல அவள் அருகில் சென்றவன் கைகளை அழுந்த பற்றி கொண்டு கட்டிலில் அமர்ந்தான். வெண்டை விரல்களை வருடியபடியே, உன்னை ஃபோட்டோவில் பார்த்ததுமே இவதான் என் ராசாத்தின்னு தோணி போச்சு. ஆனால் நீ என் வேலையை பற்றி எதுவும் சொல்லுவியோன்னு பயந்துக்கிட்டே தான் வந்தேன். அன்னைக்கு உன்னோட ஒத்த வார்த்தை என் மனசில் தேனை பாய்ச்சிருச்சு என்றவனை மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள். அவனது தொடுகையில் அவளையும் மீறி கன்னங்கள் லேசாக சிவந்திருந்தது. விழிகளில் நாணமும் அலைப்புறுதலும் இருந்தது. மெல்ல இரு கைகளால் அவள் முகத்தை பற்றி, எனக்கு கல்யாணத்தை பற்றியெல்லாம் பெருசாக ஆர்வம் இருந்ததில்லை. ஆனால் என்னைக்கு உன்னை பார்த்தேனோ என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் நிறைஞ்சு போயிட்ட என்றான். சற்று நேரம் அவளது முகத்திலேயே அவனது விழிகள் ஊர்வலம் போக ஒரு கட்டத்தில் தன்னை நிலைப்படுத்தி கொண்டவன் மெல்ல கைகளை எடுத்துவிட்டு, உன்கிட்ட நிறைய பேசணும் மல்லி என்றான் தொண்டை கரகரப்புடன். அதுவரை இருந்த மயக்கம் சற்றே மறைய, சொல்லுங்க என்றாள். ஒரே ஒரு வார்த்தை சொல்வேன் ராசாத்தி, இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட இடத்துலேருந்து நீ தான் எல்லாமே நடத்தணும். எந்த இடத்திலும் அம்மாவுக்கோ தங்கைக்கோ வேறுபாடு தெரியவே கூடாது. உன்னால் முடியும் தானே என்றான் தயக்கத்துடன். அதுவரை இருந்த வெட்கம் தயக்கம் அனைத்தையும் உடைத்திருந்தவள், நிச்சயமா, எப்போ உங்களை மனதார கணவனாக ஏற்றுக்கிட்டனும் அந்த நிமிஷத்துலேருந்து இந்த குடும்பம் என் பொறுப்பு என்றவள் அவன் கையை பிடித்து சத்தியம் செய்து கொடுத்தாள். அவளது செய்கை அவனது மனதை நெகிழ வைக்க விஷம புன்னகையுடன், அப்படியே என்னையும் பார்த்துக்கணும், எந்த குறையும் இல்லாமல் என்றான் கண்களில் சிரிப்புடன். அவனை நிமிர்ந்து பார்க்காது பட்டென்று கையை விலக்கி கொண்டவளை பார்த்து சத்தமாக சிரித்தவன் அவள் இழுத்து கொண்ட கைகளை பற்றி இழுத்து தன் மேல் சாய்த்து கொண்டான். பேச்சு கொடுத்து கொண்டே தன் வேலையில் இறங்க அங்கு மோகத்தீ பற்றி கொண்டது. புதுநேசம் கொண்டாடிய நெஞ்சங்கள் இரண்டும் தாம்பத்தியத்திற்குள் நுழைந்தனர். விடியும் முன்பே எழுந்தவள் அவசரமாக சென்று தலைக்கு குளித்துவிட்டு வர அவள் உள்ளே நுழையவும் மெல்ல எழுந்தமர்ந்தவனின் பார்வையில் மோகம் கரை புரண்டோடியது. தலைக்கு குளித்து புத்தம் புது மலராக வந்து நின்றவளை சீண்டி பார்க்க எண்ணி அருகே சென்றவனை பார்த்து, சண்டியரே வேணாம், இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன் என்று நழுவ பார்த்தாள். அவளது சண்டியரே என்ற அழைப்பு கேட்டு அதிர்ந்து நின்றவன் சட்டென்று பாய்ந்து அவளை இடுப்போட வளைக்க, அச்சச்சோ விடுங்க, இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன் என்றாள் வெட்கத்துடன். அவளது கழுத்து வளைவில் வாசம் பிடித்து கொண்டே, முடியாது, அதெல்லாம் சண்டியர்னு கூப்பிடுற என்றான் கிறக்கமாக. அவனை பிடித்து தள்ளிக்கொண்டே, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? சண்டை தானே போடுறீங்க, அதனால தான் சண்டியரேன்னு கூப்பிட்டேன் என்றாள் கண்களை சிமிட்டி. அவளது இதழ்களை பற்றி, நேற்று யாரோ என்னை பார்த்து தந்தி அடித்தாங்களே, இதை வச்சு உனக்கு தெரியுமா ராசாத்தி என்றான் கிண்டலாக. அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவனிடமிருந்து விடுபட்டவள், அத்தையும் ஹரிணியும் வந்துடுவாங்க, போய் குளிச்சுட்டு வாங்க என்றாள். அவள் சொன்னதை கேட்க மனமில்லாது போனாலும் வேறு வழியின்றி துண்டை எடுத்துக்கொண்டு குளிக்கச் சென்றான். அதற்குள் படுக்கையை சுத்தம் செய்து அதிலிருந்த பூக்களை எல்லாம் எடுத்து குப்பையில் போட்டுவிட்டு அவனுக்காக காத்திருந்தாள். அந்நேரம் சரியாக வாசல் கதவு தட்டப்படவும் வேகமாக சென்று திறந்து விட்டாள். சர்க்குணம் மட்டும் வந்திருந்தார். மருமகள் தலைக்கு குளித்து தயாராக நிற்பதை பார்த்து திருப்தியுடன் அவளை அழைத்து கொண்டு சென்று விளக்கேற்ற கூறினார். அதற்குள் அவனும் குளித்து முடித்து வந்துவிட குடும்பமாக நின்று சாமி கும்பிட்டதில் நிறைவாக இருந்தார். மருமகளுடன் சென்று காப்பி போட்டு மூவருமாக எடுத்துக்கொள்ள, ஹரிணி எங்கம்மா என்றான் அன்னையிடம். தூங்குறாப்பா என்றார். காப்பியை குடித்து முடித்துவிட்டு வேட்டியை மடித்து கொண்டு அவன் வீட்டை விட்டு வெளியே வரவும் அதற்காக காத்திருந்த அவனது நண்பர்கள் குழாய் ஸ்பீக்கரை போட்டுவிட்டனர். நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சிடி எம்மா. அந்த பாடலை கேட்டதும் திடுக்கிட்டவன் அவசரமாக அங்கு நின்று சிரித்து கொண்டிருந்த நண்பனை நோக்கி ஓடினான்.
சிறு பிள்ளைகளைப் போல ஒருவரை ஒருவர் துரத்த அங்கே அழகான நட்பின் சாயல் விருந்தோடியது. அத்தியாயம் 5. 20 நாட்கள் எப்படி சென்றது என்று கேட்டால் இருவருக்கும் தெரியாது. ஆற்றங்கரையோரமும் தோப்பிலும் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டு வருங்காலத்தை எண்ணி பல கதைகள் பேசி மகிழ்ந்து தனது ஆசைகளை எல்லாம் அவளுக்கு கடத்தி அவளின் ஆசைகளை தனதாக்கி அந்த 20 நாளில் 100 வருட வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார்கள். கணவன் மனைவியாக தனித்து எங்கும் செல்லாமல் குடும்பமாக கோவில் குளம் என்று சுற்றினார்கள். ஹரிணியும் அவளும் தோழிகள் ஆனார்கள். விடிந்ததிலிருந்து அவள் அண்ணன் மல்லியை சுற்றுகிறானோ இல்லையோ, அண்ணி அண்ணி என்று அவளது முந்தானையை பிடித்து சுற்றித் திரிந்தாள் அந்த இளஞ்சிட்டு. ஒரு பக்கம் அவனுக்கு அது சந்தோஷத்தை கொடுத்தாலும் மறுபக்கம் பொறாமையையும் கொடுத்தது. தனிமையில் அதற்கெல்லாம் வட்டியும் முதலுமாக சேர்த்து பெற்றுக்கொண்டான். அந்த 20 நாட்களில் ஒரு நாள் கூட அவன் கிளம்ப வேண்டிய நாளை பற்றி இருவரும் பேசிக்கொள்ளவும் இல்லை, எண்ணவும் இல்லை. ஆனால் நாட்கள் அப்படியே நின்றுவிடாதே. இதோ நாளை அவன் கிளம்ப வேண்டிய தினம். அன்று காலையிலிருந்தே அவளது சுறுசுறுப்பு குறைந்தே இருந்தது. இதுதான் வாழ்க்கை என்று தெரிந்தே ஏற்றுக்கொண்டவளுக்கு வரும் முதல் பிரிவை தாங்க மனமில்லை. சர்க்குணமும் கவனித்து கொண்டுதான் இருந்தார். அவருக்கு இது பழகிப்போன ஒன்றாக இருந்தாலும் மருமகளை எண்ணி வேதனை அடைந்தார். சமையல் அறையில் சோர்வாக நின்று கொண்டிருந்தவளின் அருகே சென்றவர், நீ போய் அவனை கவனி மல்லி, நாளைக்கு கிளம்புற வரை நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன், நீ போய் அவனோடவே இரு என்றார். கலங்கிய கண்களை துடைத்து கொண்டவள் சிரிப்பை வரவழைத்து கொண்டு, முதல் தடவை இல்லையாத்த, அதுதான் மனசு என்னவோ போல இருக்கு என்றால் மனதை மறைக்காமல் அவளது கைகளை தட்டி கொடுத்து, அதுக்குத்தான் சொல்கிறேன், அவனுக்கு உன்னை விட்டு போகிறது ஒரு மாதிரியாக இருக்கும், 2 நாள் இந்த பக்கமே வராதே என்றார். அவரிடம் மறுக்க மனமில்லாமல் அமைதியாக அவர்களின் அறைக்குள் நுழைந்தாள். அங்கே அவன் தனது துணிமணிகளை எடுத்து வைத்து கொண்டிருப்பதை பார்த்து தானும் உதவ ஆரம்பித்தாள். அவளது முகத்தில் தெரிந்த சோர்வை கண்டு கொண்டவன் கைகளை பற்றி இழுத்து தன் அருகே கொண்டு வந்து, என்னம்மா கஷ்டமாக இருக்கா என்றான். அவன் கேட்டதும் அடக்கி வைத்திருந்த கண்ணீர் பொங்க அவன் நெஞ்சிலேயே சாய்ந்து கொண்டு, நான் அழக்கூடாதுன்னு தெரியும், ஆனாலும் என்னால் முடியல என்று கூறி அழுதாள். அவளது தலையை வருடி கொடுத்தவன், எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கிறா சாத்தி, எல்லார் மாதிரியும் நானும் இங்கேயே ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு உன்னோட முந்தானியை பிடிச்சிக்கிட்டே வாழ்நாள் முழுக்க இருந்துற ஆசைதான். ஆனால் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாரு சொல்லி சொல்லி வளர்த்தாரு, பிறக்கிற மனுஷன் எல்லாம் தாம் பொண்டாட்டி பிள்ளைன்னு வாழ்ந்துட்டா இந்த நாட்டை யார் காப்பாற்றுறது? நமக்கு உசுர் கொடுத்தது அம்மானா நம்ம மூச்சு காற்றை சுதந்திரமாக சுவாசிக்க வைப்பது இந்த மண்ணு தானே. அதை காப்பாற்றுறதுக்காக எங்களை மாதிரி ஒரு சிலர் பொண்டாட்டி பிள்ளைன்னு வாழ்க்கையை விட்டு கொடுத்தாதான் என் மண்ணை நம்பி உள்ள மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க என்றான். அவசரமாக கண்களை துடைத்து கொண்டவள், எனக்கு வருத்தமெல்லாம் இல்லை சண்டியரு, ஊருக்கு போயிட்டா எனக்கு 6 பாடம் சொல்லி கொடுப்பாங்களாம் என்றான் கண்களை சுருக்கியபடி. அவளது கேலியில் சிரித்து கொண்டவன், டீச்சருக்கு தெரியாததா, நான் வருகிற வரைக்கும் பாடத்தை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இரு, வந்ததும் டெஸ்ட் வைக்கிறேன் என்றான் நாக்கை சுழற்றி கன்னத்தில் வைத்து கொண்டு. சீ என்றவள் முகத்தை வெட்கத்தோடு திருப்பி கொண்டாலும் மனம் சுணங்கி போய்தான் இருந்தது. இருவரும் தங்களுக்குள் இருக்கும் சோர்வை அடுத்தவர் அறியாமல் மறைத்து கொண்டு நடமாடினர். மல்லி அவன் தோளோடு தொற்றிக்கொண்டே அலைந்தாள் அந்த 2 நாட்களும். ஹரிணி கூட கிண்டல் செய்தாள், ஏன் நீ எங்கள் அண்ணனை விக்ரமாதித்தனா மாற்றிட்டீங்களே என்று. அவன் கிளம்பும் நேரமும் வந்தது. உள்ளுக்குள் எழுந்த விம்மலை அடக்கியபடியே அன்னையின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டிருந்தவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனை வழி அனுப்ப வந்த கதிரேசன். தங்கையின் முகத்தை பார்க்கவே அவனுக்கு பயமாக இருந்தது. ஆட்டோ வந்து நிற்கவும் தனது பெட்டியை எடுத்து வைத்துவிட்டு எல்லோரிடமும் விடை பெற்றவனின் விழிகள் 1 நிமிடத்திற்கும் அதிகமாக தன்னவளிடம் தேங்கி நின்று பின் பெருமூச்சுடன் தலை செய்து விடை பெற்று கொண்டான். ரயில்வே ஸ்டேஷன் வரை சென்று வழி அனுப்பிவிட்டு கதிரேசன் கனத்த மனதோடு வீடு சென்று சேர்ந்தான். எங்கோ அவன் கிளம்பியதும் தங்கள் அறைக்குள் சென்று படுத்தவள் எழுந்து வெளியே வரவே இல்லை. சர்க்குணம் ஒரு பெண்ணாக அவளின் உணர்வுகளை புரிந்து கொண்டு இரவு உணவை எடுத்து வந்து சாப்பிட வைத்துவிட்டே உறங்க சென்றார். மறுநாள் எழும்போதே மனம் வெறுமையாக இருந்தது. அவனோடு வாழ வந்த 20 நாட்களே ஆனாலும் ஒவ்வொரு நாளும் காலை பொழுதுகளும் அத்தனை உற்சாகமாக கடக்கும். அவனது லட்சியங்கள், ஆசைகள் என்று ஒவ்வொன்றையும் அவன் பகிர்ந்து கொண்ட போது வியந்துதான் போனாள்.
இத்தனை விவரங்களை அறிந்து கொண்டு எல்லோரிடமும் மிக இயல்பாக அவரவருக்கு தகுந்தாற்போல அவனால் எப்படி நடமாட முடிகிறது என்று எண்ணினாள். அடுத்து வந்த 2 நாட்களும் சோர்வுடனேயே சுற்றி கொண்டிருந்தான். அவன் சென்று சேர்ந்த பிறகு ஒரு தடவை அழைத்து அனைவரிடமும் பேசினான். அதன் பிறகு சற்றே நிம்மதியானாள். சத்குணம் ஹரிணிக்கு மட்டுமல்லாது அவளுக்கு அன்னையாகவே மாறினார். அவளது மனநிலையை மாற்ற ஹரிணியும் அவரும் ஏதாவது பேசிக்கொண்டோ செய்து கொண்டோ இருப்பார்கள். அதில் சற்று தெளிந்தாள் எனலாம். அவன் சென்று 1 மாதம் கடந்திருந்த நிலையில் அன்று எழும்போதே லேசாக தலை சுற்றலும் உமட்டலும் இருந்தது. எப்படியோ சமாளித்து கொண்டு பல்விளக்கி வந்தவளின் கையில் காப்பியை கொடுக்கவும் அதை வாயருகே கொண்டு செல்லவும் பயங்கரமாக குமட்டியது. அதை பார்த்ததும் அவளுக்கு உதவியவர், இந்த மாதம் தலைக்கு ஊத்துனியா மல்லி என்றார் சந்தேகமாக. அப்பொழுதுதான் யோசித்தவள், இல்லத்த என்றாள். அதை கேட்டதும் அப்படியே திருஷ்டி கழித்தவர், ராசாத்தி குளந்தழைக்க வாரிசை கொண்டு வந்துட்ட என்று மகிழ்ந்து போனார். அவளுக்கோ என்ன மனநிலை என்று சொல்ல முடியாத நிலையில் இருந்தாள். தன் மணி வயிற்றில் அவன் வாரிசு உருவாகி இருப்பதை சொல்ல நினைத்தாலும் முடியாத தூரத்தில் இருக்கிறான். அவனிடம் மட்டுமே முதலில் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை அடுத்து அவன் எப்பொழுது அழைப்பானோ என்று காத்திருந்து அப்பொழுதுதான் சொல்ல முடியும். பலவற்றை யோசித்தபடியே தங்கள் அறையில் கட்டிலில் சென்று படுத்தவள் வயிற்றில் இருந்த பிள்ளையோடு பேச ஆரம்பித்தாள். கண்ணம்மா, நீ உருவானதை உங்கள் அப்பா கிட்ட கூட சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன்டா. நீ வந்த செய்தி கேட்டா உங்கள் அப்பாவுக்கு உலகத்தையே வென்றுவிட்ட சந்தோஷம் கிடைக்கும். உடனே உங்கள் அப்பா கிட்ட இதை சொல்ல முடியலேன்னு வருத்தம் இருந்தாலும் என்னை போல இராணுவத்தில் இருக்கிறவரை கட்டினவங்க எல்லோருடைய நிலைமையும் இதுதானே. ஆள் அரவமில்லா காட்டில் சுற்றி திரிந்தாலும் நம்மோட நினைவுகளோட தாக்கத்தில் அவங்க உற்சாகமாக இருப்பாங்க. நீ வந்தது தெரிந்ததும் உடனே உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. உன்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியையும் நான் அவங்கக்கிட்ட மனசால பகிர்ந்துக்க முடியும். நீ அசைகிறது, உதைக்க போகிறது எல்லாமே என் மனசு வழியாக அவங்களுக்கு சொல்ல போகிறேன்டா. நீ என்னை வழியில் ஆழ்த்தி வெளியே வரும்போது என் கையை பிடிச்சிக்கிட்டு உதவியாக இருக்கலேனாலும் நிச்சயமாக மனசால என் கூட இருப்பாங்க. தவிழ்ந்து தளிர்நடை போட்டு எழுந்து நின்று நடந்து அம்மானு கூப்பிடும்போது தான் உன்னை பார்க்க வருவாங்க. அது வரைக்கும் உங்கள் அப்பா கிட்ட நீயும் நானும் மனசால பேசுவோம்டா என்று சொல்லிக்கொண்டு கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். மருத்துவரிடம் பரிசோதித்து ஊர் உறவுகளுக்கெல்லாம் சொல்லி முடித்து 15 நாட்கள் கழித்து அவன் பேசும்போது செய்தி சொல்லப்பட்டதும் அந்த பக்கம் 1 நிமிடம் மௌனம் மட்டுமே. சிறிது நேரத்திற்கு பிறகு, என்னை தேடினியா ராசாத்தி என்றான் கரகரப்பான குரலில். அவனது உணர்வு போராட்டை புரிந்து கொண்டவள் கலங்கிய கண்களை துடைத்து கொண்டே, சண்டீர் சரியான டீச்சர்னு நிரூபிச்சிட்டீங்க, பாடம் நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்க என்றாள் அழுகியை அடக்கிய சிரிப்புடன். உன்னையும் என் பெண்ணையும் நல்லா பார்த்துக்கோ ராசாத்தி. நான் கூட இருந்து கவனிச்சுக்கிட்டா எப்படி பார்த்துப்பனும் அப்படி பார்த்துக்கணும் என்றான் கனத்த குரலில். அத்தியாயம் 6. மாதங்கள் உருண்டோடியது. பிள்ளையும் வயிறும் வளர்ந்து கொண்டே இருந்தது. சர்க்குணமும் ஹரிணியும் அவளை உள்ளங்கையில் வைத்து தாங்கினார்கள். ஒவ்வொரு முறை மருத்துவரிடம் செல்லும் போது அங்கு கணவனுடன் வரும் பெண்களை பார்த்து மனதினுள் எழும் ஏக்கத்தை வெளியில் காட்டாதவாறு மறைத்து கொள்வாள். முதல் மாதத்தில் மகளிடம் பேசியது போலவே தாயும் மகளுமாக குமாரிடம் மனதால் பேசுவார்கள். அவனது போன் வரும் நாட்களில் எல்லாம் உடலில் ஒரு பரபரப்பு தன்னால் தோன்றிவிடும். அவளது மனநிலையை உணர்ந்த சர்க்குணம் மகனிடம் ஓரிரு வார்த்தைகளோடு முடித்து கொண்டு மருமகளை பேசச் செய்வார். அவனிடம் பேசிய அன்று அவளை நிம்மதியான உறக்கம் இழுத்து கொள்ளும். மறுநாளிலிருந்து அவனோடு பேசியவற்றை அசை போட்டு கொண்டே நாட்களை ஓட்டுவாள். அவன் பேசிய அன்று குரலில் தெரியும் சோர்வு சொல்லும் உடல் நலத்தை உணர்ந்து கொள்பவள் அவனுக்காக கஷாயம் போட்டு தான் அருந்துவாள். அதை கண்டு ஹரிணி சிரிப்பாள். வேலைக்கு செல்லும் நேரம் தவிர்த்து யாரிடம் பேசினாலும் சரி, அவளது நினைவுகள் எல்லாம் அவனை சுற்றி மட்டுமே இருக்கும். சரவணனுக்கும் தன் மனைவியின் கர்ப்பம் தரித்த தோற்றத்தை கண்டுவிட ஆசைதான். மனக்கண்ணில் அவளது தோற்றத்தை ரசித்து தான் பேச நினைப்பதை எல்லாம் ஒரு டைரியில் எழுதி வைப்பான். மங்கையும் சுந்தரேசனும் வந்து பார்த்து செல்பவர்கள் ஒவ்வொரு முறையும் அவளை வீட்டிற்கு அழைக்க அங்கே வருவதற்கு மறுக்கும் மகளைக் கண்டு வருத்தத்துடன் செல்வார்கள். அவளுக்கோ அவன்தான் அருகில் இல்லை என்றாலும் அவனது மூச்சு காற்றையும் அவன் விளையாடி வளர்ந்த வீட்டினை விட்டு செல்லவும் மனமில்லை. வளைகாப்பு முடிந்து வருவதாக தெரிவித்து சமாதானம் செய்து அனுப்பினாள். மேலும் 2 மாதங்கள் கடந்திருந்த நிலையில்
வளைகாப்பு முடிந்து தன் வீட்டிற்கு செல்ல கிளம்பிய அவளின் மனது குமாரை பிரிந்து செல்வது போல தவித்தது. அண்ணியின் உணர்வுகளையும் தன் அண்ணன் மீதான அவளது காதலையும் கண்டு ஹரிணிக்கு பெருமையாக இருந்தது. கதிரேசன் மல்லியை சமாதானப்படுத்தி அவளை அழைத்துச் செல்வதை பார்த்து கொண்டிருந்த ஹரிணிக்கு அவன் மீதான மெல்லிய ஈர்ப்பு ஏற்படலாயிற்று. அங்கிருந்து சென்ற 10ஆம் நாள் வழியெடுத்து அழகானதொரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்தாள் சரவணனின் ராசாத்தி. அவனையே உரித்து வைத்தார் போலிருந்த மகளை விட்டு அவளது விழிகள் அகலவில்லை. மனமெல்லாம் உடனே ஓடிச் சென்று அவனிடம் பிள்ளையை காண்பிக்க வேண்டும் என்று அரற்றியது. வீடு வந்து சேர்ந்து 10 நாட்களுக்கு பிறகு பிள்ளை பிறந்த செய்தியை அறிந்து கொண்டான் சரவணகுமார். மனைவியிடம் பேசும்போது கேட்ட பிள்ளையின் குரலில் மெய்மறந்து நின்றான். ராசாத்தி என்றவனது வார்த்தைகள் அதற்கு மேல் எழவில்லை. அப்படியே உங்களையே உரிச்சு வச்சிருக்கா என்றாள் கண்ணீருடன். தேங்க்ஸ் டி என்றான் கைகளால் கண்ணீரை துடைத்தபடி. அவனது குரலில் உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டவள், ஐய சண்டியர் அழலாமா? உம்ம பிள்ளை அப்படியே உங்களை மாதிரியே பிறந்திருக்க சந்தோஷத்தை கொண்டாட வேண்டாமா என்று பேச்சை மாற்றினாள். வழி எடுத்தப்போ உன்னோட இருக்க முடியலேன்னு வருத்தமாக இருந்தது ராசாத்தி. என்னை தேடினியா என்றான் கரகரப்பான குரலில். இல்லேன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எப்பவும் என் முன்னாடி நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா நீங்களும் நானும் வேறில்லை. உங்களுக்கு ஒன்றுனா அது என் மனசுக்கு தெரியும், எனக்கு ஒன்றுனா உங்கள் மனசுக்கு தெரியும். எனக்கு வலி வந்தப்ப நீங்கள் நிச்சயமாக உணர்ந்திருப்பீங்க தானே? என் மனசு பாரமாக போச்சு, பதட்டமாக இருந்தது என்றதும், இதுதான் சண்டியரே என்றார். ஆமா ராசாத்தி, அன்னைக்கு முழுக்க உன் முகம்தான் என் மனதில் வந்து போனது. நாம் எட்டி தூரமாக இருக்கோம்னு என்றைக்கும் நினைக்காதீங்க சண்டியரே. மனசால் எப்பவும் பக்கத்திலேயே தான் இருக்கோம். பிள்ளை வளர ஆரம்பித்ததும் நீங்கள் கிராமத்துக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் மெல்ல செஞ்சிடுற. நீங்கள் எங்களை பற்றி கவலைப்படாமல் கவனமாக உங்களை பார்த்துக்கோங்க என்றால் கண்ணீரை துடைத்து கொண்டு. என் மனசு எப்பவும் நல்லதை தான் தேர்ந்தெடுக்கும். உன்னை கண்டதும் என்னை விட்டுட்டு உன் பின்னாடி வந்தப்பவே தெரிஞ்சு போச்சு நீ எனக்கானவள் என்று. நீ எங்கள் வாழ்க்கையில் கிடைத்த பொக்கிஷம் என்றவனை, இதெல்லாம் நல்லா இல்லை உமக்கு. பொண்ணு வந்து என்னப்பா ட்ராமா டயலாக்லாம் பேசுகிறாருன்னு கிண்டல் பண்ண போறா என்று அவளின் சிரிப்பை கேட்டபடியே ஃபோனை வைத்து விட்டான். நாட்கள் வருடமாக ஓடோடி மறைந்தது. குமாரின் பிள்ளை எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டாள். ஹரிணியும் பள்ளி முடித்து கல்லூரியில் சேர்ந்து 2 வருடங்கள் கடந்திருந்தது. அந்த குடும்பமே அவனின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தது. பெற்ற பிள்ளைக்கு பெயர் கூட அவன் வரும்போது வைக்க வேண்டும் என்று கூறிவிட்டாள் சண்டியரின் ராசாத்தி. அதனால் குழந்தையை எல்லோரும் பாப்பா என்றே அழைத்தனர். மங்கை கூட நொடித்து கொண்டார். ஊரில் இல்லாத புருஷனை கண்டுட்டா பிள்ளைக்கு பேர் கூட வைக்காமல் சுற்றிக்கிட்டு இருக்கா என்று திட்டிக் கொண்டிருந்தார். அவர்களின் கிராமத்து பிள்ளைகளுக்கு குமாரின் ஆலோசனைப்படி மாலை நேர வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இலவசமாக பாடங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. குமார் அனுப்பிய பணத்தை வைத்து அவனது நண்பர்களும் மேலும் கொஞ்சம் போட்டு ஊருக்காக லைப்ரரி ஒன்றையும் ஆரம்பித்தார்கள். இவை எல்லாவற்றையும் மல்லி முன்னின்று செய்து கொடுத்தாள். ஊருக்கே அவள் டீச்சர் ஆனாள். சிறியவர்கள் எல்லாம் அவளை டீச்சர் என்று அழைக்க, பெருசுகள் எல்லாம் மிலிட்ரிக்காரன் பொண்டாட்டி என்று அழைத்தனர். அவளுக்கு டீச்சர் என்பதை விட மிலிட்ரிக்காரன் பொண்டாட்டி விருப்பமானதாக இருந்தது. பிள்ளைக்கு 1.5 வயதாகும்போது அவனிடமிருந்து ஃபோன் வந்தது. அந்த வாரம் போவதாக தெரிவித்தான். அவ்வளவுதான், அவனது வீடே விழா கோலம் பூண ஆரம்பித்தது. ஹரிணியும் அவளுமாக வீட்டை சுத்தம் செய்வதிலிருந்து அவனுக்கு வேண்டியவற்றை தயார் செய்வது என்று அமர்க்கலப்படுத்த ஆரம்பித்தார்கள். அப்பா வருவது புரியாத குழந்தையும் அவர்களோடு உற்சாகமாக ஆடிக்கொண்டிருந்தாள். அவன் வரும் நாளில் கதிரேசன் ஸ்டேஷனுக்கு சென்று அழைத்து வந்தான். வாசலில் ஆட்டோ வந்து நிற்கும் ஓசை கேட்டதுமே அதுவரை இல்லாத ஒரு புது உணர்வாக அவளுள் ஒரு படபடப்பு வந்தது. சர்க்குணம் அவசரமாக வாசலுக்கு செல்ல, ஹரிணியோ மருமகளை தூக்கி கொண்டு அண்ணனை காண ஓடினாள். மிலிட்ரி உடையில் வந்திறங்கியவனை வாசல் படியிலேயே நின்று அவனது உருவத்தை கண்களில் புதைத்து கொண்டாள். கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு பிறகு பார்க்கிற போது மனம் தன்னை மீறி ஓடிச் சென்று அவனை கட்டிக்கொள்ள கூறியது. அவனது விழிகளோ ஹரிணியின் கையில் இருந்த மகள் மீதே இருந்தது. கதிரேசன் அவனது உடைமைகளை எடுத்துக்கொள்ள ஹரிணியிடம் பேசியவன் மெல்ல மகளின் கன்னத்தை தொட, அவளோ புதியவன் தன்னை தொட்டதும் உதட்டை பிதுக்கி அழ ஆரம்பித்தாள். அவனுக்கு உடனே மகளை அள்ளி எடுத்து கொஞ்சிட ஆசைதான். ஆனால் அவள் தன்னை கண்டு பயப்படுவதைக் கண்டு அவசரமாக கையை விலக்கி கொண்டான். சர்க்குணமோ உள்ள வாங்கப்பா என்று அழைத்துவிட்டு உள்ளே சென்றார்.
மகளின் மீதிருந்த பார்வையை திருப்பி வாயிலோரும் தன்னை விழியெடுக்காத ஓவிய பாவை போன்று நிற்கும் மனைவியை கண்டான். மகள் பிறந்த பிறகு சற்றே சதை போட்டு கண்களில் ஆர்வமுடன் நிற்கும் மனைவியை விழிகளில் நிரப்பிக்கொண்டு மெல்ல நடந்தான். அவர்கள் வருவதைக் கண்டதும் அவசரமாக சமையல் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். அவனது பார்வையில் தெரிந்த மாற்றத்தில் மனம் படபடத்து போனது. அனைவரையும் வீட்டை விட்டு அனுப்பிவிட்டு அவனிடம் சரணடைய வேண்டும் என்கிற மனதை அடக்கி அண்ணனுக்கும் அவனுக்கும் காப்பியை கலக்க ஆரம்பித்தாள். சர்க்குணம் மகனிடம் பேசிக்கொண்டிருக்க ஹரிணியின் கையில் இருந்த பாப்பா மாமனிடம் தாவியிருந்தாள். ஹரிணிக்கு கதிரேசனை கண்டதிலிருந்து அவள் மனம் அவனையே சுற்றி வந்து கொண்டிருந்தது. கதிரேசனின் மடியில் அமர்ந்து அழகாக விளையாடும் தன் மகளை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தவனை பார்த்து சிரித்த கதிர், மாப்பிள்ள ஒரு நாள் போகட்டும், அப்புறம் உங்ககிட்ட ஒட்டிக்கிடுவா என்றான். காப்பியை போட்டு எடுத்து கொண்டு வந்தவள் குமாரை நிமிர்ந்தும் பார்க்காது கதிரேசனை பார்த்து, பாப்பாவை ஹரிணி கையில் கொடுத்துட்டு காப்பி எடுத்துக்கோண்ணே என்றாள். மனைவியின் பாராமுகத்தின் காரணத்தை உணர்ந்தவனின் இதழில் மெல்லிய புன்னகை. கதிரேசனோ முதல்ல மாப்பிள்ளைக்கு கொடுமா என்று அதட்டினான். அவன் சொன்னதும் காப்பியை அவனுக்கு கொடுக்க மனைவியின் கைகளை அழுந்த பற்றி டம்ளரை வாங்கி கொண்டான். அதில் தவித்து போனவள் அவசரமாக கதிரேசனுக்கு காப்பியை கொடுத்தாள். சிறிது நேரம் அனைவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்து விட்டு கதிரேசன் கிளம்பிவிட அன்னையிடம் சொல்லிக்கொண்டு தங்கள் அறைக்குள் நுழைந்து ஆடைகளை மாற்றிக்கொண்டான். ஹரிணி பாப்பாவுடன் சென்று அண்ணனிடம் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தாள். மகளுடன் மெல்ல விளையாடி கொண்டே மனைவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். அவளோ அறைக்கு செல்வதை தவிர்த்துவிட்டு மதிய சமையலுக்கான வேலைகளில் ஈடுபட ஆரம்பித்திருந்தாள். சுமார் 1 மணி நேரம் வரை ஹரிணி அண்ணனுடன் அமர்ந்திருக்க சர்க்குணம் நடப்பவற்றை மௌனமாக பார்த்து கொண்டு இருந்தார். பின்னர் மெல்ல எழுந்து சென்று சமையல் அறையில் நின்றவளிடம், இங்கே என்ன உருட்டிகிட்டு இருக்க? அவன் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஒத்த வார்த்தை பேசலை. உங்ககிட்ட பேசன்னா அவனுக்கு பேசணும்னு நினப்பு இருக்காத, முதல்ல கிளம்பு, சமையலை நான் பார்த்துக்கிறேன் என்றவர் ஹரிணி, பாப்பாவை அண்ணங்கிட்ட விட்டுட்டு வா, எனக்கு சமையலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணு என்றார் சத்தமாக. அதற்கு மேல் அங்கு நிற்க மாமியார் விடமாட்டார் என்பதை புரிந்து கொண்டவள் புது மணப்பெண் போல மெல்ல அடி எடுத்து வைத்து அறைக்குள் சென்றாள். ஹரிணி கிண்டலாக அண்ணியை பார்த்து சிரித்துவிட்டு அன்னையுடன் இணைந்து கொண்டாள். விளையாட்டு பொருட்கள் போட்டு மகள் விளையாடி கொண்டிருக்க அவன் மகள் அருகே அமர்ந்து கண்ணிமைக்காமல் அவளை ரசித்து கொண்டிருந்தான். அவளது வரவை அறிந்து கொண்டவன் மெல்ல தலையை நிமிர்த்தி பார்க்க கதவை பிடித்து கொண்டு நின்றவளின் பார்வை அவன் முகத்திலேயே நின்றது. வா என்று தலையசைத்து கூப்பிட்டவன் சற்றே நகர்ந்து அமர இடம் கொடுத்தான். அன்னையை கண்டதும் பாப்பாவும் மா பொம்மை என்று அவளது புடவை கொசுவத்தை பிடித்து இழுத்தாள். மெல்ல அவன் அருகே அமர்ந்து கொண்டதும் பாப்பா மடியில் ஏறி நன்றாக அமர்ந்து கொண்டாள். அவளையே பார்த்து கொண்டிருந்தவன், எப்போ என் ராசாத்தி இப்படி ஊமையானா என்றான் மெல்லிய குரலில். பாப்பாவின் கைகளை பற்றி கொண்டு அவனை நிமிர்ந்து பார்த்தவளின் விழிகளில் கண்ணீரின் தடம். உதடுகள் தன்னை மீறி துடித்தது. வார்த்தைகள் நாவை விட்டு எழவில்லை. அவளது மனதை உணர்ந்து கொண்டவன் கைகளை அழுந்த பற்றி, என்னம்மா என்றான் முகத்தை பார்த்து கொண்டே. அவனது கண்களோடு கண்களை கலக்க விட்டு, இந்த நாளுக்காக தான் காத்திருந்தேன், என்னால் என்றவளால் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியவில்லை. கன்னங்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தவன், பாப்பா பார்க்குறாடா, அவளும் உன்ன மாதிரியே உதட்ட பிதுக்கிறாப்பார் என்று காண்பித்தான். அன்னையின் கண்களில் கண்ணீரை கண்டதும் அவளும் அழத் தயாரானாள். அதில் சுதாரித்து கொண்டவள், பாப்பா அப்பா பாருடா, அப்பா சொல்லு என்று அவளுக்கு அவனை அறிமுகப்படுத்தினாள். முதலில் முரண்டு பிடித்தவள் மெல்ல அவனுடன் விளையாட ஆரம்பித்தாள். எட்டியிருந்தே. அதற்குள் சமையலை முடித்திருக்க ஹரிணி வந்து அவனை குளித்து விட்டு சாப்பிட வரும்படி கூறினாள். மல்லியும் மாமியாருக்கு உதவ கிளம்பிவிட ஹரிணி பிள்ளையோடு வாசலில் சென்றமர்ந்து கொண்டாள். குமார் வெகு நிதானமாக குளித்து முடித்து வரவும் மாமியாரும் மருமகளுமாக அவனுக்கு உணவு பரிமாற ஆரம்பித்தனர். அவன் வயிறார சாப்பிட்டு முடித்ததும் பெண்கள் மூவரும் சாப்பிட்டு முடிக்க சர்க்குணம் ஹரிணியை அழைத்து கொண்டு பக்கத்தில் இருந்த தங்கை வீட்டிற்கு கிளம்பினார். அவர்களுக்கு தனிமை கொடுக்கவே இருவரும் கிளம்பினார்கள். அவர்கள் சென்றதும் கதவை சாத்திவிட்டு வந்தவன் மனைவியை அணைத்து கொண்டு, பாப்பா பிறந்ததுலேருந்து என் பொண்டாட்டிக்கு டயரெல்லாம் வந்துருச்சுடா என்றான் சிரிப்புடன். பட்டென்று அவனது கைகளை அடித்தவள், அங்கே பாருங்க என்று காண்பித்தாள். பாப்பா அவர்கள் இருவரையும் பார்த்து கண்ணை கசக்கி கொண்டு, அம்மா பாப்பாவோட என்றாள் அவனை பார்த்து. அவளை விட்டு விலகாமலே, என்ன சொல்கிறான் என் பொண்ணு என்றான். அவங்க அம்மா அவளுக்குத்தானாம் என்றாள் சிரிப்புடன். மனைவியை விட்டு மகளை சென்று தூக்கி கொண்டவன், என் பட்டு கண்ணம்மா, உங்கள் அம்மா முதல்ல எனக்கு தான் என்று அவளது கன்னத்தை பிடித்து கொஞ்சினான்.
அவளும் அவன் செய்ததைப் போலவே செய்யவே அவனுக்கு மனம் நிறைந்து போனது. மனைவியின் தோளில் கை போட்டு அழைத்து கொண்டு அறைக்குள் நுழைந்தவன் மகளை நெஞ்சின் மீது போட்டுக்கொண்டு படுத்து கொண்டான். அவளும் அப்படியே உறங்கிவிட இப்பொழுது அவன் கண்களில் கண்ணீர் சாயல். இதைவிட எனக்கு என்னடி வேணும் என்று மனைவி இழுத்து அழைத்து கொண்டான். குழந்தை நன்றாக உறங்கிவிடவும் அவளை படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு மனைவியின் மடியில் தான் படுத்து கொண்டு 2.5 வருட கதைகளை எல்லாம் கேட்க ஆரம்பித்தான். அவளது விரல்களோ அவன் முகத்தில் கோலம் போட்டு கொண்டிருந்தது. நெற்றியின் மீது ஓரிடத்தில் முண்டும் முடிச்சுமாக இருக்க அதை கண்டவள், இது என்ன சண்டியரே என்றாள். அண்ணாந்து அவள் முகத்தை பார்த்தவன், சீனாக்காரம் கொடுத்த பரிசு, பயந்துட்டியா என்றான். எதுக்கு? என் புருஷனோட வீரத்தழும்பு, எனக்கு பெருமைதான் என்றாள் புருவத்தை உயர்த்தி. அப்படியே மடியில் திரும்பியவன், உனக்கும் வீரத்தழும்பு கொடுத்துருவோமா என்றான் கள்ளச்சிரிப்புடன். அவனது முடியை பற்றி உலுக்கியவள், ஐயா சண்டியரே, உங்கள் வீரத்தழும்பை நீங்கள் வெளியில் காமிக்கலாம், என்னோட வீரத்தழும்பை பார்த்தா ஊர் சிரிச்சு போயிடும், ஜாக்கிரதை என்றாள் சிரிப்புடன். 2.5 வருட காத்திருப்பு மெல்ல அங்கே தனது மௌனத்தை உடைத்து நிறைவேறத் தொடங்கியது. மறுநாளிலிருந்து எந்நேரமும் பாப்பாவை கையில் வைத்தபடியே சுற்றி கொண்டிருந்தான். அவளும் அவனோடு நன்றாக ஒட்டி கொண்டாள். பாப்பாவுக்கு பெயர் வைத்து மொட்டையடித்து காது குத்த வேண்டிய விழாவையும் கதிரேசனும் அவனுமாக சேர்ந்து ஏற்பாடு செய்தார்கள். இதன் நடுவே தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஊர்க்குளத்தை தூர்வாருவதற்கு ஏற்பாடுகள் செய்தான். அவர்களின் குலதெய்வ கோவிலில் மச்சான் மடியில் வைத்து காது குத்தி மதுரவள்ளி என்கிற பெயரை சூட்டினார்கள். பின்னர் வந்திருந்த அனைவருக்கும் கறிவிருந்தும் போடப்பட்டது. மங்கைக்கும் சுந்தரேசனுக்கும் மருமகனை எண்ணி மிகவும் பெருமையாக இருந்தது. அவனது கிராமத்தில் அவன் செய்து கொண்டிருந்த நல்ல காரியங்களால் அவனுக்கென்று பேரும் புகழும் இருந்தது. அவன் வந்த நாளிலிருந்து மல்லியின் முகத்தில் தனி பொலிவு உண்டானது. அவனுடன் இருக்கும் நிமிடங்களை பொக்கிஷமாக சேர்த்து வைத்து கொண்டிருந்தாள். அவளை டவுனிற்கு அழைத்துச் சென்று மொபைல் ஒன்றும் வாங்கி கொடுத்தான். ஒவ்வொரு இரவும் அவனை பேசச் சொல்லி அவனது குரலை அதில் பதிவு செய்து கொண்டாள். லூசு பொண்ணை, எதுக்கடி இப்போ இதெல்லாம் சேவ் பண்ணிக்கிற என்றான் சிரிப்புடன். நீங்கள் கிளம்பின பிறகு தினமும் நானும் பாப்பாவும் இதை போட்டு கேட்டுகிட்டே தூங்கிடுவோம் என்றாள் மெல்லிய சிரிப்புடன். நாட்கள் சடுதியில் ஓடியது. மீண்டும் அவன் கிளம்பி சென்று விட்டான். மனதில் பாரம் இருந்தாலும் அதை மறைக்க அவள் பழகி கொண்டிருந்தாள். இனி எப்பொழுது வருவானோ என்கிற ஏக்கம் இருந்தாலும் அவனுள்ளான சமீபத்திய நாட்கள் அவளை சோகத்திலிருந்து மீட்டது. அத்தியாயம் 7. குமார் சென்று 6 மாதங்கள் கடந்திருந்த நிலையில் அங்கு தங்கையை பார்க்க வரும் கதிரேசன் ஒன்றை கண்டுபிடித்திருந்தான். ஹரிணி தன்னை பார்க்கும் பார்வையில் இருந்த வித்தியாசத்தை. அவனுக்கு அது ஓப்பானதாக இல்லை. மாப்பிள்ளைக்கு தெரிந்தால் என்ன நினைப்பாரோ என்று பயந்தான். அதனால் அதிகம் அங்கு செல்வதை தவிர்த்தான். ஹரிணியோ தன் மனதில் அவனை அழுத்தமாக பதிந்து விட்டாள். திருமணம் என்று ஒன்று நடந்தால் அது கதிரேசனுடன் தான் என்பதை முடிவு செய்து விட்டாள். இது எதுவும் தெரியாது எப்பொழுதும் போல பள்ளிக்கு செல்வதும் பாப்பாவையும் குடும்பத்தையும் பார்ப்பதையும் மட்டுமே செய்து கொண்டிருந்தாள் மல்லி. இரவுகளில் அவனது குரல்தான் தாய் மகள் இருவருக்கும் ஆன தாலாட்டு. மகளுக்கும் தந்தையின் குரல் நன்றாக அடையாளம் தெரிந்தது. அவன் ஃபோன் பேசும்போது கூட தானும் அப்பா என்றழைத்து அவனுக்கு சந்தோஷத்தை அளித்தாள். நாட்கள் மாதங்களாக வருடங்களாக உருண்டோடியது. மதுராவிற்கு 4 வயதானது. ஹரிணியும் கல்லூரி படிப்பை முடித்திருந்தாள். ராசாத்தியும் சண்டியரும் மாதம் ஒரு முறை அதிகம் பேசாமலே தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். சர்க்குணம் ஹரிணிக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தார். அதை மல்லி அவனிடம் பகிர்ந்து கொண்டால் அவன் பேசும்போது எது செய்தாலும் ஹரிணிக்கு மனதிற்கு பிடித்ததைப் போல செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டான். சொந்தங்களின் மூலம் வந்த வரன்களை எல்லாம் ஏதோ ஒரு காரணம் கூறி தவிர்த்தாள் ஹரிணி. முதலில் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்ட மல்லிக்கு போக போக அவள் மீது சந்தேகம் எழுந்தது. ஒரு நாள் மாமியார் கோவிலுக்கு போயிருக்கும் சமயம் அவளை நிறுத்தி வைத்து கேட்டுவிட்டாள். நீ யாரையாவது உன் மனசில் நினச்சிருக்கியா ஹரிணி? அண்ணி தன்னை கண்டு கொண்டாளே என்று எண்ணி கைகளை பிசைந்து கொண்டு நின்றிருந்தவளை முறைத்த மல்லி, சொல்லு ஹரிணி, உங்கள் அண்ணங்கிட்ட என்ன சொல்வியோ அதை என்கிட்ட சொல்லு என்றாள். ஆமா அண்ணி. யாரு? சற்றே சங்கடத்துடன், உங்கள் அண்ணன்தான் அண்ணி என்றதும் ஒரு நிமிடம் அப்படியே அயர்ந்து நின்று விட்டாள். என்ன சொல்கிற? அண்ணனும் இல்லை அண்ணி, எனக்கு விருப்பம் இருக்குன்னு தெரிந்ததுலேருந்து உங்கள் அண்ணன் இங்கே வரதே நிறுத்திட்டார் என்றாள் சோர்வாக. என்ன ஹரிணி சொல்கிற? உன்னோட விருப்பம் எனக்கு எவ்வளோ தலைக்குனிவை கொடுக்கும் தெரியுமா? எங்கள் அண்ணன் வந்து உனக்கு ஆசையை உண்டாக்கின மாதிரி ஆகிடாதா என்றாள் பயத்துடன். அண்ணியை நிமிர்ந்து பார்த்தவள், இப்போதானே அண்ணனை மாதிரி கேட்குறேன்னு சொன்னீங்க. எங்கள் அண்ணன் ஒரு நாளும் இப்படி யோசிக்காது. நீங்களும் அண்ணனும் ஒன்றுன்னா சரியாக யோசிங்க என்று கூறிவிட்டு சென்று விட்டாள். அவள் சொல்லி சென்றதும் அப்படியே அமர்ந்து விட்டாள்.
அன்றும் மறுநாளும் அவளது சிந்தனை முழுவதும் இதை பற்றியே இருந்தது. பொறுக்க முடியாமல் அண்ணனை கூப்பிட்டு விசாரித்து விட்டாள். அவனது பதில் திருப்தி அளித்தாலும் ஹரிணியை மணக்க கேட்டால் ஒத்துக்கொள்வாயா என்று கேட்டறிந்து கொண்டாள். அவனது சம்மதம் கிடைத்ததும் குமார் பேசும் நாளிற்காக காத்திருந்தாள். அன்னையிடமும் தங்கையிடமும் பேசி முடித்ததும் மெல்ல தான் கேட்டறிந்தவைகளை அவனிடம் கூற அந்த பக்கம் கேட்டவனோ மௌனமாக இருந்தான். அதில் சற்றே பயந்து போனாள். என்னங்க கோபமா என்றாள். என்னிடத்திலிருந்து உன்னை எல்லாம் நடத்த சொன்னேன் ராசாத்தி. உன்னை சந்தேகப்படுறது என்ன சந்தேகப்படுற மாதிரி இல்லையா என்றான். அதை கேட்டதுமே சாரிங்க அப்போ அத்தைக்கிட்ட பேசுகிறவா என்றாள். பேசிட்டு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு, நான் வரேன் என்றான் சிரிப்புடன். அவன் சொன்னதும் சண்டேரே, பார்ப்பதற்காகவே சீக்கிரம் கல்யாணத்தை செய்திட மாட்டேன் என்றாள் உற்சாகமாக. அப்போ வீரத்தழும்புக்கு ரெடி ஆகிட்ட என்றான் ஆழ்ந்த குரலில். எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா என்று சிரித்து கொண்டே போனை வைத்தாள். அதன் பின்னர் மெல்ல சர்க்குணத்திடம் ஹரிணியின் ஆசையை எடுத்து கூறினாள். அவருக்கு பெருசாக எந்த எதிர்ப்பும் இல்லை. கதிரேசனை பொறுத்தவரை நல்ல சம்பந்தமாகவே தெரிந்தது. தனது வீட்டிலும் சென்று பேச மங்கைக்கும் ஹரிணியை மருமகளாக ஏற்றுக்கொள்வதில் தன் விருப்பத்தை தெரிவித்தார். அதற்கு அடுத்து வந்த நாட்களில் இரு குடும்பங்களும் சேர்ந்து பேசி நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடித்து கல்யாண தேதியை குறித்தனர். அடுத்து வரும் மாதத்தில் முதல் முகூர்த்தத்திலேயே திருமணத்தை முடித்து விடலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது. அடுத்த முறை குமார் பேசும்போது அவனுக்கு தேதி தெரிவிக்கப்பட்டது. அவனும் அதற்கேற்றாற் போல தனது பயணத்தை முடிவு செய்து கொண்டான். இரு குடும்பத்து சார்பிலும் தானே முன்னின்று அனைத்தையும் செய்தாள். அவளுக்கு நேரமும் காலமும் வேகமாக ஓடியது. மாப்பிள்ளை வீட்டு சார்பாக செய்ய வேண்டியவற்றுக்கெல்லாம் கதிரேசனே தங்கைக்கு உடனிருந்து உதவினான். குமார் ஊரிலிருந்து இருந்த கோவிலில் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடந்தது. அவன் திருமணத்திற்கு முதல் நாள் இரவுதான் வந்து சேருவதாக இருந்தது. ஹரிணிக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தாள். மருமகளை எண்ணி நெகிழ்ந்து போயிருந்தார் சர்க்குணம். ஓய்வெடுக்காமல் சுற்றி கொண்டிருக்கும் அவளை கட்டாயப்படுத்தி ஓய்வெடுக்க வைப்பார். திருமணத்திற்கு 2 நாட்கள் இருக்கும்போது பூசாரியுடன் சென்று கோவிலில் செய்ய வேண்டியவற்றுக்கான பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்துவிட்டு வந்தவளின் அலைபேசி அடித்தது. நிழலை தந்து கொண்டிருந்த ஒரு மரத்தின் அடியில் நின்றவள் அலைபேசி எடுத்து பேசிவிட்டு வைத்தாள். அதன் பின்னர் அவனது நண்பர்களை அழைத்து சிலவற்றை சொல்லிவிட்டு வீடு வந்து சேர்ந்தாள். மருமகளின் சோர்ந்த முகத்தை பார்த்து மோர் கலந்து கொண்டு வந்து கொடுத்துவிட்டு, குமார் நாளைக்கு வந்துடுவான் இல்லையாம்மா, அதுக்கு பிறகு நீ கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் என்று கூறிவிட்டு நகர்ந்தார். அவள் கையில் இந்த மோர் டம்ளரை அழுத்தி பிடித்தபடி சற்று நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள். மறுநாள் காலையிலிருந்து உறவினர் கூட்டம் வீட்டை நிறைத்திருக்க அவர்களை கவனிக்கும் வேளையில் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தாள். மாலை நெருங்கும் வேளை அவளை நிறுத்திய சர்க்குணம், குமார் இந்நேரம் வந்திருக்கணுமே, ஏன் வரல என்றார். மெல்லிய புன்னகையுடன், அவர் வந்த ட்ரெயின் கொஞ்சம் லேட் ஆகுதாமத்த, காலையில் எப்படியும் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துடுவார் என்றாள். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஹரிணியோ, அண்ணன் கல்யாணத்துக்கு வந்துரும்ல என்றாள் பயத்துடன். அவளது கன்னத்தை பற்றி வழித்து நெட்டி முறித்து, நீ எங்கள் அண்ணனை பற்றி நினச்சிக்கிட்டு உங்கள் அண்ணன் ஓடோடி வந்துடுவார் என்று கூறிவிட்டு அங்கிருந்து அகன்றாள். திருமண நாள் காலை பரபரப்பாக விடிந்தது. மாப்பிள்ளை வீட்டினர் கோவிலில் வந்து இறங்கியிருக்க கதிரேசனுக்கு குமார் வராதது பற்றி தகவல் தெரிய மல்லிக்கு அழைத்து விசாரித்தான். ட்ரெயின் ஏதோ நடுவில் பிரச்சனையான வந்துடுவார் என்றாள். பெண் வீட்டினர் கோவிலுக்கு செல்லும் நேரம் வந்ததும் ஹரிணி அண்ணன் வராமல் கோவிலுக்கு போக மாட்டேன் என்று அழ ஆரம்பித்தாள். அவளை சமாதானப்படுத்தி வேனில் ஏற்றும் போது சர்க்குணம், குமாரோட ஃப்ரெண்டெல்லாம் கூட ஒருத்தனையும் காணுமே என்றார். அவங்கெல்லாம் கோவிலுக்கு போயிட்டாங்க அத்தை என்று கூறி வேனில் ஏற்றினாள். கோவிலுக்கு சென்றதும் மேலும் பரபரப்பானது. பூசாரி நேரமானதை கூறி அனைவரையும் விரட்ட ஒருவருக்கும் எதையும் பற்றி சிந்திக்க நேரமில்லாமல் போனது. குமார் வருவதற்கு தாமதமானதால் அவனது பெரியப்பாவும் பெரியம்மாவையும் வைத்து அனைத்து சடங்குகளையும் செய்ய வைத்தாள். ஹரிணிக்கும் சர்க்குணத்திற்கும் அவன் வரவில்லை என்று தொண்டை மட்டும் துக்கம் ஏறியது. அனைத்தையுமே சமாளித்து போராடி ஒரு வழியாக திருமணத்தை முடித்தாள். கதிரேசனும் திருமணம் முடிந்த அடுத்த நொடி தங்கையிடம் சென்று, என்ன மல்லி, மாப்பிள்ளை இன்னும் வரவே இல்லை என்றான் பதட்டமாக. அவனது கைகளை தட்டி கொடுத்து, வருவாரண்ணா, நீ போய் உன் கல்யாண சடங்கை முடி என்றாள். பூசாரி மணமக்களை அடுத்ததை பற்றி சிந்திக்க விடாமல் சடங்குகளை செய்ய வைக்க தனது அப்பாவிடம் சென்றவள், அப்பா, அவர் வர இன்னும் லேட் ஆகும் போல இருக்கு, நீங்கள் அண்ணனையும் ஹரிணியும் கூட்டிகிட்டு கிளம்புங்க, அவர் வந்ததும் நாங்கள் கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு வரோம் என்றாள். அதற்குள் அங்கு வந்த மங்கையோ, என்னடி இது, மாப்பிள்ளையும் வந்துடட்டும், எல்லோருமா சேர்ந்து போகலாம் என்றார். அங்கு வந்த கதிரேசனும், ஆமாம், எங்களுக்கு அவசரம் இல்லை என்றான். அவர்கள் அனைவரையும் முறைத்தவள், நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே கிளம்புங்க, அவர் வந்ததும் உடனே நாங்கள் கிளம்பிடுவோம் என்று அவர்களை வற்புறுத்தி கிளப்பினாள்.
சர்க்குணமும் அவள் சொன்னதை ஆமோதித்து அவர்களை கிளப்பிவிட்டார். அவர்கள் சென்றதும் அவசரமாக அவரை அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள். 1-2 உறவுகளையும் கையோடு அழைத்து வந்திருந்தாள். வாசலில் வாழை மரங்கள் கட்டப்பட்டு கல்யாண தோரணையோடு வீடு மங்களகரமாக இருந்தது. வந்திருந்த உறவுகளுக்கு நீர்மோரை கரைத்து கொடுத்துவிட்டு போனை எடுத்துக்கொண்டு கொல்லைப்புறம் சென்று பேசிவிட்டு வந்தாள். வந்திருந்த உறவுகள் அனைவரும் பாயை விரித்து படுத்திருக்க ஒருவித பதற்றத்துடனே என்ன செய்வது என்று புரியாது வாசலை பார்த்த வண்ணம் நின்றிருந்தாள். சர்க்குணம் வந்தவர்களிடம் பேசியபடியே படுத்திருந்தார். அப்பொழுது அவளது ஃபோன் அடிக்க எடுத்து பேசியவள் ஃபோனை வைத்ததும் சர்க்குணத்தின் அருகில் அமர்ந்து அவரது கைகளை பற்றி கொண்டு கன்னங்களில் கண்ணீர் வழிய, அத்தை, நான் சொல்ல போகிறத கேட்டு அதிர்ச்சி ஆகாதீங்க, உங்கள் பிள்ளை வந்துக்கிட்டே இருக்கார் என்றாள். அவளது அழுகையும் உடல் மொழியும் எதையோ உணர்த்த, அவனுக்கு என்ன என்றார் பதறிப்போய். நம்ம எல்லோரையும் தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு அத்தை என்றால் மகளை பிடித்து இழுத்து கொண்டு மடிந்து அமர்ந்து அழ ஆரம்பித்தாள். அவள் செய்தியை சொல்லி முடிக்கவும் வாசலில் இராணுவ ஊர்தி வந்து நின்றது. உறவுகள் எல்லாம் பதறிப்போய் நின்றது. அதற்குள் செய்தி காட்டு தீயாக பரவியது. மிலிட்ரிக்காரன் இழவு செய்தி 10 நிமிஷத்தில் காடு கரையெல்லாம் தாண்டி போனது. ஊர் சனமெல்லாம் போட்டபடி குமார் வீட்டு வாசலில் வந்து விழுந்தது. கிழவிகள் எல்லாம் கல்யாணம் பார்க்க வருமானு சொன்ன மகராசம் பொணமா வந்திருக்கானே என்று நெஞ்சடித்து கொண்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பித்தது. நடுக்கூடம் ஒழிக்கப்பட்டு அவனது பூத உடல் கொண்டு வைக்கப்பட்டது. 2 நாள் முன்பே வந்த செய்தியை எவரும் அறியாது மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்து கொண்டு திருமண வேலைகளையெல்லாம் நடத்தி முடித்தவள் அவனது உடலை பார்த்ததும் மயங்கி விழுந்தாள். புதுமண தம்பதிகளுக்கு உடனே செய்தி பறந்தது. கல்யாண வீடு நிமிஷத்தில் இழவு வீடாகி போனது. மகனுக்கு திருமணம் முடிந்த சந்தோஷம் நிறைவடைவதற்குள் மகளின் கழுத்தில் தாலி இறங்கிய செய்தி வந்தடைய போன சனமெல்லாம் மறுபடியும் வந்திறங்கியது. மயங்கியவளை எழுப்பி அமர வைக்க அவனது உடல் அருகே செல்ல பயந்து ஓரமாக விட்டத்தை விரித்த வண்ணம் அமர்ந்திருந்தாள். அதன் பின்னர் அவளது விழிகளில் ஒரு சொட்டு கண்ணீர் விழவில்லை. 2 நாள் முன்பே தெரிந்த பின்பும் ஒருவரும் அறியாமல் அதை மறைத்து தன் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் கல்யாண வீட்டில் நடமாடியது அவள் உணர்வுகளை தற்காலிகமாக மறத்து போக செய்திருந்தது. அதற்குள் ஊர் கூடியிருக்க உடலை அதிக நேரம் வைக்க முடியாதென்று கூறிவிட மற்ற சடங்குகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்றதும் அவளை பார்க்க அவளோ எந்தவித உணர்வும் இன்றி அப்படியே அமர்ந்திருந்தாள். மங்கி அவளது முகத்தில் அடித்து அழுதுறியே என்று கதறினார். அதற்கும் அசையவில்லை. அதன் பின்னர் பெரியவர்கள் பேசி முடிவெடுத்து சடங்குகள் எல்லாம் நிறைவேற்றப்பட அவள் அப்படியே தான் இருந்தாள். அவளை பிடித்து இழுத்து வந்து அவன் உடலுக்கு தண்ணீர் ஊற்றச் சொல்ல அவள் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் அவன் உடல் மீது உருண்டோடியது. எல்லாம் முடிந்து உடலை எடுக்கும் நேரம் அவனது உடலை பார்த்து கொண்டிருந்த மதுரா அப்பா என்றாள் அவன் கன்னம் தொட்டு. அவ்வளவுதான். அதுவரை கல்லாக இறங்கி கிடந்தவள், அத்தே, என் ராசா சண்டியரே, சண்டை போட்டு ஜெயிச்சு வருவீர்னு நினைச்சனே, இப்படி பாதியில் விட்டு போகவா என்னை சுற்றி சுற்றி வந்தீரு என்று உடலின் மீது விழுந்து கதற ஆரம்பித்தாள். சுற்றி இருந்தவர்களின் விழிகளில் அவளின் கதறலில் கரைந்தது. ஒவ்வொரு நாளும் அவளின் அன்பை பார்த்தவர்கள் தானே. இருவரும் வாழ்ந்ததென்னவோ 50 நாட்கள்தான். ஆனால் 50 வருடங்கள் வாழ்ந்த தம்பதிகள் கூட இத்தனை அன்பை பார்த்திருக்க மாட்டார்கள். இனி மீதம் இருக்கும் நாட்கள் அவனின் நினைவுகளுடனே வாழ்ந்து விடுவாள் சண்டியரின் ராசாத்தி. அவளுக்கென்று தனியான உணர்வுகள் எதுவும் இல்லை. அவளே அவன், அவனே அவள். அவளது நாட்களினி அவன் வாழ்ந்த வீட்டையும் ஊரையும் சுற்றி மட்டுமே இருக்கும். அவனது கனவுகளுக்கு வடிவம் கொடுப்பதே அவளது லட்சியம். நன்றி, வணக்கம். இந்த கதை எழுதி ஒரு 2 வருடங்கள் இருக்கும், 2 வருடங்களுக்கு மேலே இருக்கும். இப்போ இந்த அமரன் பார்த்த பிறகு அதோட ஃபீலிங்ஸை என்ன சொல்கிறது, என்னோட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. 2 வருஷங்களுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்காக நீங்கள் கேட்கணுங்கிறதுக்காக மொத்த கதையும் சேர்த்து போட்டிருக்கேன். ஒரு சின்ன கதை தான், ஒரு 7 அத்தியாயங்கள் மட்டுமே உங்களுக்காக போட்டிருக்கேன். பட் ரொம்ப உணர்வு குவியலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. இது அவர்களின் வாழ்க்கை. நன்றி.